கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். அதிமுக சக்கர விகிதத்தில் மாட்டிய அபிமன்யு நிலையில் இருக்கிறது. பட் எல்லாத்திலையும் நாங்கள் மீண்டு எழுவோம். அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் சசிகலாவின் சகோதரர் திவாகரனும் இணைந்து பேட்டி கொடுத்திருப்பது இன்றைக்கு ஊடகங்களின் மிக முக்கியமான பேசுபொருளாகி இருக்கிறது. முக்கியமாக சக்கரவியூகத்தில் சிக்கிக்கொண்ட அபிமன்யு போல அதிமுக சிக்கி தவிக்கிறது. அதை எப்படியும் மீட்டெடுப்போம் என்று திவாகரன் பேசியிருப்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே சமயம் அந்த சக்கரவியூகத்தை வகுத்து அதிமுகவை சிக்க வைத்தது யார் என்ற கேள்விக்கு நேரடியான பதிலை தினகரனோ திவாகரனோ சொல்லவில்லை என்றாலும் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கும் அரசியல் நகர்வுகள் சில செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. இந்த இடத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரையும் லாலு பிரசாத் யாதவையும் மையமாக வைத்து பாஜக நடத்தி கொண்டிருக்கும் அரசியல் காய் நகர்த்தல்களை கவனமாக பார்க்கும் போது மாநில கட்சிகளின் பலவீனங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை எல்லாம் தம்பயப்படுத்த முயல்கிறதா பாஜக என்ற கேள்வி கூர்மை பெறுகிறது. ஆனால் எங்கள் எந்த ஒரு நகர்வும் அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல, அரசியல் சட்டம் வழங்கியிருக்கும் உரிமைகளின்படியே எல்லாம் நடக்கிறது என்று விளக்கம் தருகிறது பாஜக. இந்த இருதுருவ தர்க்கத்தின் உள்ளடக்கமே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் ஆழமாக பேச வேண்டிய 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. மாநில கட்சிகளை சிதைக்க பார்க்கிறதா பாஜக? ஆட்சியை பிடிக்க அரசியல் அறம் மீறப்படுகிறதா? சொந்த பலவீனத்தை மறைக்க பாஜகவை குறை சொல்கிறார்களா எதிர்க்கட்சியினர்? யாரிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டிய நிலையில் அதிமுக இருக்கிறது? அதிமுகவை வளைத்து ஆட்சியை கைப்பற்ற ஆயத்தமாகிறதா பாஜக? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். இந்த வாதத்தில் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திரு அருணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. வணக்கம். அதிமுக அம்மா அணியிலிருந்து சிஆர் சரஸ்வதி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், பாஜகவிலிருந்து KT ராகவன் அவர்கள், நால்வரையும் வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து திரு ஞானதேசிகன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்று இந்த விவாதத்தில் பயணிக்கலாம். திரு மணி, உங்களிடமிருந்து தான் தொடங்கணும். அதிகமாக வெளியில் பேசாத திவாகரன் சொல்வது ஒரு சக்கர வியூகத்தில் அதிமுக மாட்டியிருக்கு அப்படின்ற. அதற்கு முன்பு தினகரனும் சொல்லியிருந்தார், ஒரு விதமான அச்சத்தில் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. எந்த சக்கர வியூகத்தில் அதிமுக மாட்டியிருக்கு? இல்லை, மோடியோட பிளான்ஸ் அண்ட் மோடிஸ் ஆக்டிவிட்டீஸை தான் அவர் எய்ம் பண்ணி அதை சொல்கிறாரு. அரசியலை நம்ம இப்போ ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் இன்றைக்கி நடக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் ஹேண்டுன்னு விஷயம் தெரியாதவங்க சொல்லலாம். ஓரளவு 1% அரசியல் அறிவு கொண்டவர்கள் கூட இதில் அவங்களோட ரோல், மோடியோட ரோல் என்னன்றது தெரியும் நமக்கு. இது அந்த அம்மா இறந்து போகிறதுக்கு சாயங்காலத்துலேருந்தே இது ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே அப்போலோவில் போய் வெங்கையா நாயுடு உட்கார்ந்ததுலேருந்து, OPS பதவி ஏற்றதுலேருந்து, ஜெயலலிதா அவர்களுடைய பூத உடல் வைக்கப்பட்டிருந்த ராஜாஜி ஹல்ல காலடியிலேயே அவர் உட்கார்ந்தது வரைக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். அவர் சக்கரவியூகம் சொன்னது மிக கடுமையான நெருக்கடிக்கு இன்றைக்கு அதிமுக அரசு ஆட்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கர், அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் திரும்ப திரும்ப ரெய்டு நடக்குது. இல்லை திருமணி, அதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, சக்கர வியூகத்தில் மாட்டி இருக்கிறதுன்னு சொல்கிறவர்களால், அதை மீட்டெடுப்போம்னு சொல்கிறவர்களால் என்ன சக்கர வியூகம், யார் சிக்க வைத்ததுன்னு ஏன் சொல்ல முடியாது? ஏன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை பூடகமாக தான் பேச முடியும். ஏன்னால் அவர்கள் யாரிடம் இன்று மாட்டிக்கொண்டு சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பெயரை இப்போ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டோ எழுத்தாளர்களோ அல்லது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களோ தெளிவாக பிஜேபியோட இன்விசிபிள் ஹேண்ட், மோடி பிளான்ஸ் படி தான் இது நடக்குதுன்னு சொல்லிடலாம். நான் என்னுடைய ஸ்டாண்ட் தீஸ் ஆர் ஆல் த ஹேண்ட் ஒர்க் ஆஃப் மோடி அண்ட் தி சென்ட்ரல் பிஜேபி. விஷயம் அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் தப்பு செய்யலை. அதிமுக விஜயபாஸ்கர் ஒரு உத்தமமானவர், அவர் தப்பே பண்ணல, அதனால் ரைடு போகக்கூடாது அப்படி சொல்லலை. நிச்சயம் அப்படி சொல்லலை. தப்பு பண்ணிதான் நீ போ. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேறு எந்த மாநிலத்திலாவது பவரில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரின் இல்லத்தில் ரெய்டு நடந்து 89 கோடி ரூபாய்க்கான பரிமாற்றங்கள் பற்றிய தெளிவான ஆதாரங்களை அவர்கள் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம ஏற்கனவே இங்கே பேசியிருக்கோம் ஈசிக்கு கொடுக்குறாங்க.
இல்ல இந்த பிரச்சனையை தாண்டி இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் இல்ல திரு மணி அவர்கள்ட்ட அமைச்சர்களோ முதலமைச்சரோ மற்ற இன்னபிற கட்சிக்காரர்களோ சொல்லாம குறிப்பாக தினகரனோ திவாகரனோ அவங்கள ஆதரிப்பவர்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. மத்த யாருமே அதை சொல்லலையே. அதான் சுமூகமான உறவு இருப்பதா தான் சொல்றாங்க. சுமூகமான ஒருவன் என்று அவர்கள் சொல்லி ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஒவ்வொருத்தரை பத்தியும் டோசியர் இருக்கு சார். நான் உடச்சே பேசுறேன். 2011க்கு பிறகு வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் 1. இது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும். நான் அதனால தான் நீங்கள் நடுப்புற கட் பண்ணீங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை காரணமாக காண்பித்துத்தான் 69 ஆண்டுகள் நாடு விடுதலை அடைந்து 69 ஆண்டுகளில் நடக்காத ஒரு காரியமாக எலெக்ஷன் கமிஷன் கவுண்டர்மேன் பண்றான் ஒரு தொகுதியில். அப்போ வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டோட அந்த கடிதத்தையும் அவர்கள் கொடுத்த ஆதாரங்களையும் தான் நம்ம காட்டுகிறோம். சுருக்கமா பார்க்கறதுனா வந்து solid grounds for even take action against these ministers. Income tax department பண்ணதுல தப்பு கிடையாது. சக்கர வியூகம் என்று சொல்வது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், தேர்தல் ஆணையம், சிபிஐ கட்டுப்படுத்துவது யார்? நீங்க தேர்தல் ஆணையத்தை கூட தள்ளி வைங்க. ஒரு இடைத்தேர்தல் 6 மாசம் நடக்கலன்னா ஒன்னும் கூடி முழுகிட்டாரு. பட் ஏன் தள்ளி போகுதுன்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆன் ரெக்கார்டு சொல்றான். ஊடகங்களில் யாரோ பேசுவதோ மாற்று கட்சியினர் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதோ அல்லாமல். ஸோ தப்பு பண்ணவங்க, அதிமுகவில் தப்பு பண்ணவங்க, கோடி கோடியாக சம்பாதிச்சவங்க, அவர்களை பற்றிய முழு விவரமும் அச்சர சுத்தம் பழகாமல் மோடி அரசிடம் இருக்கிறது. இது இந்தியா பூராவிலும் சக்கர வியூகம் என்று சொல்வது வந்து அவங்க மோடி அரசைத்தான். அவர்கள் வேறு யாரை கண்டு அஞ்ச வேண்டும்? எதிர்கட்சிகள் சிஆர் சரஸ்வதி அவர்களிடம் சக்கர வியூகத்தில் மாட்டி இருப்பதாக திவாகரன் சொல்றார். தினகரனை சந்தித்து வந்த எம்எல்ஏக்களும் அதை தான் சொல்றாங்க. முன்பெல்லாம் நீங்க ஒரு குறிப்பு சொன்னீங்கன்னா அது திமுகவை தான் சொல்றீங்க, திரு கருணாநிதியை தான் சொல்றீங்கன்னு எளிதாக எல்லாருக்கும் புரியும். இன்னைக்கு எந்த சக்கர வியூகத்துல நீங்க மாட்டியிருக்கீங்க? தொடர்ந்து ஏற்படுற குழப்பங்கள் எல்லாரும் பார்க்கறது தானே. அதாவது நியாயப்படி தேர்தல் ஆணையம் இரட்டை இலட்சணத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கணும். 122 எம்எல்ஏஸும் 37 எம்பிஸும் கொடுத்துருக்கோம். இப்போ பீகார் இவங்க போகும்போது முலாயம் சிங் யாதவ் அவங்க பையனும் போகும்போது காலையில் பிரச்சனைக்கு போகிறாங்க. அவருடைய மகன் வந்து எங்கிட்ட அதிக எம்எல்ஏஸ் இருக்காங்க நிரூபித்த உடனே அன்னைக்கு மாலையே சின்னம் அவங்களுக்கு கிடச்சிருது. ஆனால் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு, பிரச்சனைகள் வருது. ஆர்கே நகர் எலெக்ஷன் நாளைக்கு எலெக்ஷன் நடக்க வேண்டியது இன்றைக்கு ரத்து செய்யப்படுகிறது. பல குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யார் காரணம்? காரணம் யார் என்பதை மக்களுக்கு தெரியுங்க. அதாவதுங்க சார் சொன்ன மாதிரி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஓப்பனாக உடைச்செல்லாம் பேச முடியாது. ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலோ அண்ணன் சொல்வதை போல தனிப்பட்ட முறையிலேயோ பேசும்போது சொல்லலாம். ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சில விஷயங்களை ஊடகமாக சொல்லும் போது காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். எங்களுக்கு வேண்டியது இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திவாகர் அவர்களும் சரி, எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்களும் சரி, எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் சரி, எல்லாருமே விரும்புவது ஒன்னைத்தான். இந்த அதிமுக இணைய வேண்டும். குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வர வேண்டும். இது வந்து யாருக்கும் இல்லாம மக்களாட்சி நடக்கணும். ஆட்சியை காப்பாற்றுவதற்காக நீங்க அடக்கி வாசிக்கிறீங்க. யார் உங்களை சக்கர வியூகத்துல மாட்டி விட்டது, யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியதுன்னா உங்களால வெளிப்படையா பேச முடியலங்கிறது இல்லைங்க. இன்னைக்கு எல்லா வகையிலுமே குழப்பங்கள் இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து எங்களுக்கு வந்துச்சுன்னா சொல்லலாம். இது ஒண்ணு இல்ல, செக்ரட்டரியேட்லயே ரைடுக்கு போற காலகட்டம் இப்பதானே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் நடந்ததில்லை. சோ பல பிரச்சனைகளை இன்னைக்கு அதிமுக அரசு சந்திச்சுட்டு இருக்கு. ஏன் நாங்க வந்து இன்னைக்கும் இது பண்றோம்? இந்த ஆட்சி காப்பாற்றப்படணும். அதுக்கு திமுக காரணம்னு சந்தேகப்படுறீங்களா? திமுக காரணம் நாங்க எப்படி சொன்னாங்க? திமுக தான் டைரக்டா அட்டாக் பண்ணிட்டே தானே இருக்கிறோம். திமுகவுக்கு இன்னைக்கு என்ன ஆசைனா எப்படியாவது அதிமுக ஆட்சி கலையணும். இப்பொழுது நேரடியாக நாங்கள் யாரையும் பேச தயாராக இல்லை. ஆனால் சக்கர வியூகத்துல பிரச்சனைகள் அதிமுக சிக்கி இருப்பது நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது மக்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். அதற்கு காரணமே பிரிந்து கிடப்பதுதான். இந்த பிரிவு தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த பிரிவு போகணும். இது ஒன்னா சேரும் போது எல்லாரும் ஒன்னா நிக்கும் போது இந்த பிரச்சனைகள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். பிரிவும் இணைப்பும் யார் கையில இருக்கு? இன்றைக்கு நினைத்தால் நாங்க எங்க இந்த அணியை அம்மா அணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா இணைய காத்திருக்கிறோம், கூப்பிடுறோம், பலமுறை கூப்பிட்டாச்சு, இந்த நிமிஷம் வரைக்கும் கூப்பிடுறோம். அவர்கள் முடிவை சொல்ல குழுவே கலைச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் சின்னம்மா சொன்னது எல்லாரும் ஒன்றிணைந்து விட்டால் ஒரு கை தட்டினா ஓசராதுங்க. எல்லாரும் ஒன்றிணைந்த பிற ஒரு கட்டை தனியா இருந்தா உடைக்கலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உடைக்க முடியாது. உங்கள் அணிகளின் கரங்கள் இணைகிற போது அந்த மறைமுக கையை வந்து அந்த அழுத்தத்தை உங்களால தவிர்க்க முடியும் நினைக்கிறேன். அழுத்தம் வரவே வராது. பிரிந்து கிடப்பனால் தான் அழுத்தம். ஆனால் சக்கர வியூகத்தில் மாட்டி இருப்பதை ஒத்துக்கிறீங்க. வெளிப்படையாக உங்களால் குழப்பங்கள் அதிமுகல இல்லன்னு நான் சொன்னா யாரா நம்பிர போறாங்களா? திரு கேடி ராவ், குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில் தானே இன்னைக்கு இருக்கிறோம். சக்கர வியூகத்தில் இருக்கிறோம், ஆனா வெளிப்படையாக எங்களால் பேச முடியாது, ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம்ன்றதுதான் சிஆர் சரஸ்வதி அவர்கள். அப்போ ஒரு கட்சியினுடைய பலவீனத்தை
பாஜக பயன்படுத்திக் கொள்ளுங்க? அவங்க சக்கர வியூகத்தில் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, எந்த கட்சின்னு சொல்லலன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அது பிஜேபி நீங்க இன்ஃபர் பண்றீங்க, அவங்க சொன்னாங்களா? பிஜேபின்னு சொன்னா நேரா சொல்லிட்டு போறாங்க, இல்லாட்டி திரு தினகரன் சொன்னா நேரா சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ்னாலோ திமுகனாலோ வெளிப்படையாக சொல்லிட முடியும். யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அதை கண்டு அஞ்சுகிறார்கள். பாருங்க, அவங்க அஞ்சறதா அவங்க சொல்லல, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிஜேபி தான் இன்னும் கேட்டா நீங்க வந்து செய்திகளெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியும் சரி ஊடகங்களுடைய செய்திகளெல்லாம் பார்த்தா இவர்களை இணைப்பதற்கான முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிதான் செய்திகள்லாம் போடுறீங்க, அப்படிதான் போய் இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. இப்போ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் வாரம் ஒரு தடவை இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கடி வந்து 2 தலைவர்களும் போய் பிரதமரை சந்திக்கிறாங்களே, அது வந்து ஏன் அப்படி இருக்க வேண்டியது? இன்னொரு விஷயம், ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சியை பற்றியதா அல்லது ஆட்சியை பற்றியதா? அவங்க வெளியில வந்து சொல்றாங்கல்ல, நேற்று கூட சொல்லியிருக்கிறாங்க, நீட் தேர்வுக்காக நாங்க போய் கேட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. முதலமைச்சரும் பிரதமரும் சந்திக்கும் பொழுது பல பிரச்சனைகளை பத்தி பேசியதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு விஷயம் மிஸ்டர் விஜயன், நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதாவே இருக்கட்டும், மத்தியில் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு எதிர்கட்சியோடைய அந்த கட்சி வீக்கா இருக்கும்போது அதை உடைக்கத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இது பொதுவான அரசியல் விதி. காங்கிரஸ் கட்சி நிறைய சொல்ல முடியும், ஜனதா கட்சியாக இருந்து எத்தனை கட்சிகளும் குட்டி கட்சியெல்லாம் சேர்ந்து ஜனதா கட்சின்னு ஒரு உருவாகும் பொழுது அந்த ஜனதா கட்சியை பலவாறாக உடைத்த பெருமை காங்கிரஸ்க்கெல்லாம் உண்டு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. ஆனால் நாங்கள் இன்றைக்கும் கூட பத்திரிகை செய்திகள் இவர்களை சேர்ப்பதற்கான முயற்சியில் இருக்கிறது பிஜேபின்னு வேணா வருதே தவிர இவர்களை உடைத்தவர்கள் பிஜேபின்னு சொல்றதுக்கு எங்க வருது? இல்ல, முதல்ல பிரித்ததும் சேர்ப்பதாக சொல்வதும் எல்லா பவர்ஸையும் நீங்க தான் வச்சிருக்கீங்க. நாங்க ஒன்றும் போய் உண்ணாவிரதம் இல்லை, திரு செல்வி ஜெயலலிதா அவருடைய அந்த சமாதியில் போய் உண்ணாவிரதம் நான் எங்கள் கட்சி தலைவராக இருந்தார், எங்கள் முதலமைச்சர் தான் இருந்தார், இவங்க கட்சிக்குள்ளே தான் இந்த பிரச்சனை இருக்குது, அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்கல்ல, நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், நாங்கள் ஒன்றா ஆனால் சரியாடுன்னு அவங்களே சொல்கிறாங்கல்ல, அப்போ பிரிஞ்சது அவங்கன்னு அவங்க ஒத்துக்கிறாங்கல்ல, பிஜேபி ரோல் எங்கே இருக்குது? குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும், நமது எம்ஜிஆர் பத்திரிகை அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகை. அந்த பத்திரிகை தினமும் நம்ம படித்தோம்னா எத்தனை விதமான வினோதமான காரியங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு தெரியுது. திருமணி அதிலே டிஸ்பியூட் இருக்கு. திருமணி, நமது எம்ஜிஆர் அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான நாளேடா என்பதிலேயே விவாதம் வந்துருச்சு. அதான் அது இன்னும் அசிங்கமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப பவர்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அத்தனை அமைச்சர்களுக்கும் நமது எம்ஜிஆரில் வரக்கூடிய விஷயங்களில் துளியும் உடன்பாடு இல்லை. ஏனெனில் அவர்கள் வெளிப்படையாக வந்து மோடி அரசை, மோடியை பெயர் சொல்லியும் சொல்லாமலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா அந்த எதிர்ப்பு அவங்க செய்யறாங்க. பொலிட்டிக்கலி சின்ஸ் ஐ எம் ஆன்டி பிஜேபி, எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. என்னோட பாயிண்ட், ஆட்சியில ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியோட முதலமைச்சர் இருக்கிறார், அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வமான ஏடு மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை மோடி மீது வைக்கிறது. தனிநபர்கள் வைக்கிறத பத்தி நமக்கு இப்ப என்ன மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுங்களோ அல்லது ரைட்டர்ஸோ எவனோ தெருல போறோம்னா எதை வேணா பேசிட்டு போகலாம். தனிப்பெரும் கட்சி, நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியின் அதிகாரப்பூர்வமான ஏடு நரேந்திர மோடியை வந்து நார்நாராக கிழித்து எழுதுகிறார். இப்படி புரிந்து கொள்கிறேன் திருமணி. திருமதி சசிகலா குடும்பத்தினர் வேண்டுமானால் சக்கர வியூகத்தில் மாட்டி இருக்கலாம், அதிமுகவோ அதிமுக அரசோ மாட்டவில்லை. அதனாலதான் முதலமைச்சரோ அமைச்சரோ வெளியில யாரும் வந்து பேசல. இல்ல, பாஜகவுக்கு எதிராக அவர்கள் சக்கர வியூகம் என்று சொன்னது அதிமுகவையும் அதிமுக அரசையும் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, திவாகரன் மீது பெரிய அளவில் எந்த வழக்குகளும் கிடையாது. இந்த லேண்ட் கிராபிங்ல 3-4 தடவை ஜெயலலிதா அப்பப்போ புடிச்சு உள்ள போடுவாங்க, அப்புறம் வெளியில வந்துருவாரு அவர், அவ்வளவுதான். ஆனால் தினகரன் மீது இருக்கக்கூடிய கேசஸ் வந்து எப்படி ரீசரெக்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னா, 96ல் அவர் கைது செய்யப்பட்ட நாள் அன்று நான் அந்த செய்திகளை சேகரித்து வருகிறேன். எனக்கு தெரியும் 21 ஆண்டுகளாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தேங்கி கிடந்த ஒரு கேஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு வீரியம் கொண்டு எழுந்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம எல்லாரும் பேசுறதுக்கு இந்த விவாதங்கள்ல நேரம் இல்லை. இருக்கிற நேரத்தை வச்சு நான் சொல்லுவது, நமது எம்ஜிஆரை தயவு செஞ்சு தொடர்ந்து படிங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள். முதலமைச்சர் விமர்சனம் பண்ண உங்களுக்கு சௌரியமா நமது எம்ஜிஆர் சொல்லுதுன்னா அதை பத்திரம் பார்க்கணும். அவங்க அஃபிஷியல் நீங்க சொல்றீங்க சார், நீங்க சரியா கேட்டீங்க. அந்த கட்சிக்காரங்க அது அஃபிஷியலா இருக்கணும், ஏத்துக்கிறாங்களா பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இது சக்கர வியூகத்திலே மாட்டி இருக்குன்னு. தினகரனே எங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் கிடையாதுன்னு அதிமுக காரங்க சொல்றாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. தினகரனே சொன்னார், இந்த என்னை தவிர வேற யாரும் என் குடும்பத்துல வரமாட்டாங்கன்னு. இவர் பக்கத்துல இன்னைக்கு திவாகரன் கூட வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. யாருல குழப்பம் வெளிப்படையாக யாருமே வெளியில் வந்து பாஜக தான் ஒரே ஒரு சாரி அண்ணா, அவர் சொல்றாரு திவாகரன் சார் வந்து இப்ப கட்சி மீட்டிங் நடந்து அங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசல, ஒரு துக்க நிகழ்ச்சி, அது அவங்க சொந்தக்காரங்க.
ஒரு சொந்தக்காரங்க வரவே மாட்டாங்களா, பேசவே அரசியல் மாட்டாங்களா? பேசியிருக்காரு. நீங்க அதானே. அரசியல் எங்க ஒரு உட்கார்ந்து ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்கும்போது சொல்ல மாட்டாங்க. நான் பொறுப்பு இல்லை, என்கிட்ட கேட்காதீங்க, துணை பொதுச் செயலாளர் கேளுங்க, சொல்ல இந்த வேண்டியதுதானே? கட்சியில 33 வருஷமாக இருந்தவர்கள், அவங்களுக்கு சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க அவங்க கட்சியில பதவி கேட்கும் இந்த விவாதத்தை வைங்க. திரு அப்புறம் தலைவர்கள் சொல்ல சொன்னா தயாரா? அருணன், ஒரே ஒரு விஷயம், அதிமுகவை தன் வசப்படுத்தி விட்டது பாஜகன்ற குற்றச்சாட்டை வைக்கிற போது அதற்கு உரியவர்களான முதலமைச்சரோ அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ யாருமே பேசல. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள், திவாகரன், இவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை தான் திரு ராகவன் கேட்கிறார். இவங்க எல்லாம் சொன்னாங்களா? இல்லை, நண்பர் ராகவன் சொன்னார், ஓபிஎஸ் அவர்களை நாங்களா போய் சமாதியில் தியானம் பண்ண சொன்னோம், அவரை வெளியே வர சொன்னோம் என்று. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை உடைத்து வெளியே வந்ததற்கு தன்னுடைய ஆலோசனையும் ஒரு காரணம் என்று ஆர்எஸ்எஸ் உடைய அறிவுஜீவி எஸ் குருமூர்த்தி அவர்கள் பேட்டியே கொடுத்திருக்கிறார், பதிவாகியிருக்கு. அவர் ஒரு டெக்னிக்கலாக மறுக்கக்கூடும் பாஜகவுடைய நண்பர் ராகவன். ஆனால் ஓபிஎஸ்ஐ பிரித்து எடுத்து வெளியே கொண்டு வந்தது, அதன் பின்னால் பாஜகவின் கரம் இருக்கிறது என்பது மனச்சாட்சி உள்ள பாஜக தலைவர்களுக்கும் தெரியும், பொதுவாக மக்களுக்கும் தெரியும். ஒன்று இதுல நான் ஒரே ஒரு கேள்வி, ஓபிஎஸ் தரப்புல இருந்து இதை பத்தி யாரும் பேச வேண்டாம், இபிஎஸ் தரப்புலையாவது சொல்லணும்ல, எங்கள்கிட்ட பிரித்தது இவர்கள் தான், அவங்களும் சொல்லலையே. அதைத்தான் அடுத்து நான் வர்றேன். இப்போ உள்ள சிக்கல் என்னன்னா, இப்படி உடைச்ச உடனே அதிமுக மிகவும் பலவீனமாகிவிட்டது. அதனுடைய பெரும்பான்மை என்பது மிகுந்த மெல்லியதாக மாறி போனது. இந்த நிலையில் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள அவர்கள் இத்தகைய மௌன நாடகம் ஆட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதான் நண்பர் மணி சொன்னார். இப்போ என்னை போன்றவங்க இப்படி சொல்கிறோம், ஆனால் அதிமுகவால் தலைமையினால் அப்படி சொல்ல முடியலை. இதுதான் நிலைமை. அப்படி சொல்லாமல் இருப்பது நல்லது என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த யதார்த்தத்தை சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த சக்கர வியூகம், அபிமன்யுங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தினார். அந்த மகாபாரத படி பார்த்தா அபிமன்யுனால வியூகத்தை உடைத்து உள்ளே போக முடிந்ததை தவிர வெளியே வர முடியவில்லை. ஆக அத்தகைய ஒரு மிக மோசமான நிலையில் அதிமுக இருப்பதாக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரே கருதுகிறார் என்றால் எவ்வளவு பரிதாபம். உள்ள சிக்கலை அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். வினோதம் என்னவென்றால், எதிரி யார் என வெளிப்படையாக சொல்லாமலேயே போராட்டத்தை நடத்துகிறார்கள். இதுதான் கூத்து. ஆனால் ஒரு விஷயம், எதிரிகள் யார் என்று அவர்கள் சொல்லல, இன்ன பிற எதிர்கட்சிகள் அது பாஜக தான், அதுக்கு பொழிப்புரையும் விளக்கவரையும் எழுதுறீங்க. அது காரணம் அந்த சூழல் வந்து எங்களால சொல்ல முடியுது. சொல்றாரு. இல்ல இல்ல தொலைக்காட்சி ஊடகங்கள் சொல்றாரு. இல்ல இல்ல உண்மையில நான் சொல்லல, கேள்வியா கேட்கிறேன். இல்ல அவங்களுக்கு எதிரி இருப்பது தெரிகிறது, அவங்க தாக்கப்படுவது தெரிகிறது. ஆனால் இவர்கள்தான் எதிரி, இவர்கள்தான் எங்களை தாக்குகிறார்கள் என சொல்லக்கூட முடியாத இக்கட்டான நிலையில் அதைத்தான் அவர் வந்து அந்த வியூகம் என சொல்லுகிறார். ஆனால் அவர்களையும் மீறி அந்த முரண் என்பது எழுந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு 2 உதாரணங்கள். ஒரு உதாரணம் நமது எம்ஜிஆரில் அவ்வப்பொழுது வெளிவருகிற கவிதைகள். முந்தா நாள் கூட ஒரு கவிதை வந்திருக்கு. ஏற்கனவே இதை நாட்டை ஆளும் அரசா மாட்டை ஆளும் அரசா என்கிற மிக வலுவான ஒரு கவிதை வந்தது. இப்பொழுதும் ஒரு அந்த அளவுக்கு வலி இல்லை என்றாலும் கூட ஒரு எதிர்ப்பு கவிதை என்பது வந்திருக்கு. ஆக இவங்களால் அந்த முரணை மறைக்கவும் முடியல. இப்போ முந்தா நாள் அல்லது நேற்றோ ஒரு செய்தி சொன்னதாக வருகிறது, என்னால் உறுதிப்படுத்த முடியல, நீங்க சொல்லலாம். துணை சபாநாயகர் தம்பித்துரை அவர்கள் பீகார் நிலவரத்தை பார்த்து, பீகாரிலே கொள்ளைப்புற வழியிலே ஆட்சிக்கு வரலாம், அது தமிழ்நாட்டில் நடக்காது என சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது இவங்களும் தெளிவுபடுத்தணும். ஏன்னா எனக்கு வந்து அதை வந்து உறுதிப்படுத்த முடியல. ஆக அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை. ஏன்னா பாஜகவை பற்றி அவங்களுக்கு தெரிகிறது. அவங்க வந்து கடைசி பீகார், ஆனால் அதற்கு முன்பு அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், கோவா, இவ்வளவும் தனி பெரும்பான்மை இல்லை, ஆனால் பெரும்பான்மையெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. இன்னும் அருணாச்சல பிரதேசம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படியே கூண்டோட முதலமைச்சர் உள்ளிட்ட அப்படியே எடுத்து செல்ல முடிகிறது அவர்களால். இன்றைக்கு பாஜகவை எதிர்த்து தான் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் பீகார் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்.
ஆனால் நிதிஷ்குமார் அந்த பாஜகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார். அந்த நிதிஷ்குமாரோடு ஆட்சி அமைக்க பாஜகவும் போகிறது. இதுதான் வினோதம். இத்தகைய இத்தகைய பாஜக பற்றிய ஒரு அச்ச உணர்வு அதிமுக தலைமைக்கு இருக்கிறது. அது அவ்வப்பொழுது வெளிப்படவும். திரு ஞானதேசிகன் அவர்களிடம் தமிழக அரசியல் அதிமுக சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறதா என்கிற பொருளை தான் நம்ம முதல் கட்டத்தை நகர்த்தினோம். ஆனால் பாஜகவினுடைய பார்வை காங்கிரஸ் இல்லாத இந்தியா, அதை நோக்கித்தான் அரசியல் யுக்தியை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியல் யுக்தி ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா? அது தமிழ்நாட்டில் பலன் தரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பாரம்பரிய காங்கிரஸ்காரராக உங்களிடம் பதில் எதிர்பார்க்கிறேன். காங்கிரஸ் இல்லா இந்தியா ஒரு ஆபத்தான அரசியல் சூழ்நிலைக்கு இந்த நாட்டை பாரதிய ஜனதா அரசு கொண்டு செல்கிறது என்று நான் கருதுகிறேன். எதிர்க்கட்சிகள் இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சி மட்டுமே ஆளுவதாக இருந்தால் அது சர்வாதிகாரம் என்று பெயர். இன்றைக்கு மாநில கட்சிகளை பலகீனப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வாதத்தை துவக்கினீர்கள். என்னுடைய கருத்து, தேசிய கட்சியான காங்கிரஸையும் பலகீனப்படுத்துகிற முயற்சியில் ஆளும் பாரதிய ஜனதா இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மரியாதைக்குரிய அருணன் அவர்கள் சொன்னார்கள், கோவாவை சொன்னார்கள், அருணாச்சல பிரதேசத்தை சொன்னார்கள். நேற்று முன்தினம் பீகாரில் நடந்திருக்கிறது. இன்றைக்கு பீகாரிலே நிதிஷ்குமார் ராஜினாமா செய்து 1 மணி நேரத்தில் 2 சட்டமன்ற குழுவும் கூடி நிதிஷ்குமாரை தலைவராக தேர்ந்தெடுத்து இரவு 12 மணிக்கு ஆளுநரை சந்தித்து மறுநாள் காலை நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகிறார் என்றால் இது சில வாரங்களாகவே பின்பக்கமாக பாரதிய ஜனதா நடத்திய பேரத்தின் விளைவாகத்தான் இருக்கும் என்பதை எல்லா அரசியல் வல்லுநர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். என்ன பேரம்? தமிழகத்திலே அவர்கள் கால் ஊன்ற வேண்டும் என்று முயற்சிப்பது என்பது தவறல்ல. இல்ல, இதுல என்ன பேரம் இருக்கு? நிதிஷ்குமார் அவர்களே சொல்கிறார், உரிமைகள் உண்டு. ஊழலை எதிர்ப்பதுதான் பிரதானம், ஊழல் எதிர்ப்புல நான் கரம் கோர்க்கிறேன்றார். இதுல என்ன அரசியல் பேரம் வந்துருச்சு? சார் நீங்கள் தேர்தலை சந்திக்கிற போது இந்த ஆர்ஜேடி கட்சி லாலு பிரசாத் மீது மாட்டுத்தீவன வழக்குகள் இருக்கிறது, சிபிஐ கோர்ட்டிலே வழக்குகள் இருக்கிறது என்றெல்லாம் நிதிஷ்குமாருக்கு தெரியாமலா ஒரு கூட்டணி அமைத்தார்? இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு மிக சுலபமாக சொல்வது, திடீரென்று அவர்களுக்கு புத்தனுக்கு போதி மரத்தில் ஞானம் வந்ததைப் போல திடீரென்று அவர்கள் ஊழலை எடுத்துக்கொண்டு லாலு பிரசாத் ஊழல் செய்கிறார் என்று நிதிஷ்குமார் மாறுகிறார். மாறுவது என்பது நிதிஷ்குமாருக்கு புதிதல்ல, ஏற்கனவே பல முறை மாறியிருக்கிறார். ஆனால் அதற்கு பின்புலத்தை பார்த்தால் கடந்த சில வாரங்களாக பாரதிய ஜனதா போட்ட அந்த வியூகத்தில் நிதிஷ்குமாரோடு சேர்ந்து நடத்திய அந்த நாடகம்தான் இன்றைக்கு மீண்டும் பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் ஆட்சி இன்றைக்கு பீகாரிலே மலர்ந்திருக்கிறது. இதுல எதை கேட்டு வாக்கு கேட்டார்கள்? ஏதேனும் சட்டமீறல் தேர்தலிலே மதசார்பற்ற தன்மைக்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் இதுல ஏதாவது சட்டம் மீறப்பட்டிருக்கிறது. அதாவது சட்ட மீறல் என்பது சட்டத்துக்கு உட்பட்டுவே பல காரியங்களை செய்யலாம். இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டே பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அது சட்ட மீறலாக ஆகாது. ஆனால் எ மாரல் ஹை கிரவுண்ட் என்ற வார்த்தை இருக்கிறது. ஒரு தார்மீக கடமை ஒரு ஆட்சிக்கு இருக்கிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை கவிழ்ப்பதும் அதற்கு பிறகு துணை முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவரை வருவதும் என்பது தார்மீக ரீதியில் சரியா என்பதைத்தான் நீங்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும். தமிழகத்திலே பாரதிய ஜனதாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. ஆகவே அந்த நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட போவதில்லை. இந்த கட்சியை ஆளுங்கட்சியை கலைத்து விட்டால் மீண்டும் பாஜக தமிழகத்திலே ஆளுவதற்கான வாய்ப்பு பீகார் போல தமிழகத்தில் இல்லை. மீண்டும் ஜனாதிபதி ஆட்சி வரட்டும் என்று கூட நினைக்கலாம். ஒரு ஆண்டு ஜனாதிபதி ஆட்சி வைத்துவிட்டு பிறகு யாரோடாவது மிரட்டி கூட்டு வைத்து கொண்டு தான் சில பாராளுமன்ற இடங்களை பெறலாம் என்று கூட பாரதிய ஜனதா கணக்கு போடலாம். அது தெரியவில்லை. பேசுவோம் திரு ஞானதேசிகன். கேடி ராகவன் அவர்களிடம் ஊடகங்கள் கூட பாஜக தான் பொழிப்புரை எழுதுவதாக சொன்னீங்க. ஆனா உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ல திரு அருணன் அவர்கள் அருணாச்சல் பிரதேஷ் சொல்றார், நேற்றைய பீகார் நிலவரத்தை சொல்கிற போது அது பாஜக தான் தெளிவா தெரியுது. பாருங்க, திரு நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணாரு, அது பிஜேபி எதிர்த்து ராஜினாமா பண்ணாரு. அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற குழப்பம் அது.
இவ்வளோலாம் சொல்கிறாங்க எத்திக்ஸ் இருக்கா அது இருக்கான்னு. ஏங்க நீங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட் போன அப்புறம் ஐகே குஜ்ராலியும் தேவகவுடாவும் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணதெல்லாம் காங்கிரஸும் இந்த அப்போ இருக்கிற ஜனதாதளும் கம்யூனிஸ்ட் ஒன்றா போட்டி போட்டாங்களா அந்த எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில். உங்களோட அஜெண்டா வாஜ்பாய் வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸா அது. போஸ்ட்போலில் நீங்கள் வந்து வாஜ்பாய் வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது சேர்ந்தீங்களே, அது என்ன எத்திக்ஸ், அது மாரல் என்ன கிரவுண்ட், மாரல் கிரவுண்டில் எடுத்த முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸை எதிர்க்கிறது, கேரளாவில் காங்கிரஸ் எதிர்க்கிறது, தமிழ்நாட்டில் சரிங்க. அண்ணா உங்களுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, அதை பற்றி இல்லை. நீங்க பண்ணீங்களே இன்னும் எத்திக்ஸை பத்தி பேசுவதற்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பேசுவதற்கு என்ன ரைட் இருக்கு? கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஒரு நிமிஷம், கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிரி, இங்க பக்கத்துல கன்னியாகுமரியில 2 பேரும் நண்பர்கள், இது என்ன எத்திக்ஸ் இருக்கு? ஒரே ஒரு கேள்வி. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு நிலைப்பாடு, நிதிஷ்குமார் ராஜினாமா செய்த பிறகு ஆளுநர் யாரை அழைத்திருக்க வேண்டும்? லாலு பிரசாத் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார், யாரை அழைச்சிருக்கணும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் நம்ம எங்கேயுமே போக வேண்டாம். நீங்க பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டே எடுத்து பாருங்க, ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி நிரூபிக்கணும், அவ்வளவுதான். நம்பர் இருக்கான்னு பார்க்க வேண்டியது கவர்னருடைய வேலை. இந்த நம்பர் நாங்களும் கொடுக்குறோம், இவர் ஆதரிக்க போறோம், அவங்களும் கொடுக்குறாங்க, ஆதரிக்க போறோம், நம்பர் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க, ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூப்பிடுவோம். அப்புறம் ஏன் இங்க சசிகலாவுக்கு அழைப்பு விடுக்கல? நம்பர்ஸ் தான் முக்கியம்னா ஏன் திருமதி சசிகலா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கல? இங்க பாருங்க, நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அந்த நீதிமன்றத்துல ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லப்பட்டிருந்தது ஒண்ணு. இன்னொரு விஷயங்க, you cannot say that அங்க வந்து ஒரு கவர்னருடைய அந்த ஆக்ஷன் டிலேட் ஆக்ஷன் சொல்ல முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தனை டைம்குள்ள இது முடிவு பண்ணணும்னு சொன்னா அதுலேருந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா ஒரு நாள் டிலேன்னு சொல்லுவீங்க. இங்க அந்த மாதிரி டிலேன்னு இருக்கான்னு ப்ரூடெண்டா முடிவு பண்ணணும் கவர்னர் தான் இருக்கு. அவருடைய ப்ரெரோகேட்டிவ் இதை ஆலோசிச்சு சட்ட நிபுணர் அட்டர்னி ஜெனரல் கூட அவர் கன்சல்ட் பண்ணார். அப்ப சொன்னாரு விரைந்து செயல்படுவதோ தாமதமாக செயல்படுவதோ அவர்களது விருப்பம்னு சொல்ல வரீங்க. நாங்க விரைவாகவும் செயல்படுவோம், தாமதமாகவும் செயல்படுவோம். திரு விஜயன், விரைவா தாமதமா இன்னைக்கா நாளைக்கா எப்படின்னு முடிவு பண்றது அவங்களுடைய அந்த ஒரு டிஸ்கிரிஷனரின்னு சொன்ன நேரத்தில் கூட எது சரி, யார் வந்தால் இந்த ஆட்சி நிலையான ஆட்சியா இருக்கும் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி முடிவெடுக்கிற அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னருக்கு சொல்லப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல எடுக்கிறாரு. நான் என்ன சொன்னேன், அப்படியே சசிகலா அவர்கள் வராம போனா கூட யார் இபிஎஸ் தானே வந்தாரு. அப்போ ஒண்ணு இவங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் நாங்க ஏதோ ஒண்ணு சொல்லி ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லலையே, இபிஎஸ் தான் அவங்க கிட்ட தான் மெஜாரிட்டி இருந்தது, இபிஎஸ் தானே வந்தார், அங்க ஒன்றும் தப்பு நடக்கலையே. இன்ஃபேக்ட் அந்த 4 நாள் வெயிட் பண்ணான்னு சொன்னாலும் கூட அந்த வெயிட் பண்ணது கரெக்ட்னு தானே ஆச்சு. கடைசியில் சசிகலா அவர்கள் உள்ளதானே போனாங்க, நீ அங்க நீதிமன்றம் தண்டனை தானே கொடுத்தது, அதெல்லாம் தவறு நடந்துருச்சு. இப்போ அதே கட்சியை சார்ந்தவர் இன்னொருத்தர் செலக்ட் பண்ணாங்க, எலெக்ட் பண்ணாங்க. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேங்க, இதே கம்யூனிஸ்ட் தண்டனை கொடுப்பார்கள் எப்படி சார் தெரியும்? ராகவன் அவர்கள்ட்ட அதே கேள்வியை கொண்டு வரேன். திரு ஞானதேசிகன் அவர்கள் கேட்பது, இப்படித்தான் தீர்ப்பு வரும் என்று ஆளுநருக்கு எப்படி தெரியும்? ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னு சொல்லி எத்தனை மாதம் ஆனது, எத்தனை மாதம் ஆச்சு? ஒரு நிமிஷம், மரியாதைக்குரிய திரு ஞானதேசிகன் அவர்கள் சீனியர் அட்வொகேட், அதனால அவர் வந்து ஜுடிஷியரி பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்கிற மாதிரி பேசுறது ரொம்ப தவறு நான் நினைக்கிறேன். அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார்ன்றேன். ஏன்னா இது நிச்சயமா நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இவங்க கூட சகோதரி கூட இருங்க, எப்படி எனக்கு தெரியும் பயன்படுத்தல. பக்கமும் என்னங்க ஜட்ஜ்மெண்ட் ஒன்னு டிஸ்மிஸ் ஆன ஒன்னு அலோவ் ஆன அந்த பெட்டிஷன், இது ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அதனால அவர் இது ஐ எம் நாட் தி ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி கவர்னர், பட் இருந்தாலும் சொல்றேன், அப்படி ஒரு 4 நாள் என்ன ஆகும்னு பார்த்துட்டு பண்ணலாம்னு கவர்னர் முடிவு பண்ணா யூ கேன் நாட் சே இட்ஸ் a delayed decision. ஒன்னு சகோதரி கூட சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா இட்ஸ் a constitutional body. Where is the question of party interfering? அங்க பிஜேபியோ சென்ட்ரல் கவர்மெண்டோ, இட்ஸ் a constitutional body. எங்க ஆட்கள் மீது கூட எலெக்ஷன் கமிஷன் எங்க ஆட்கள் கூட தான் எலெக்ஷன் வரும்போது உத்தரப்பிரதேசல ரெய்டு போனாங்க. திரு அருணன் திரு ஞானதேசிகன் குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க திரு ஞானதேசிகன். சார், அதாவது உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு அது ஒரு சுயேட்சையான ஒரு அமைப்பு, அதை நியமிப்பதற்கான வழிமுறைகளை ஏன் இன்னும் வழிவகுக்கவில்லை என்ற கேள்வி கேட்டு ஒரு நிலைப்பாடை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறது. ஏனென்றால் நீதிபதிகளை நியமிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது, ஆனால் தேர்தல் ஆணையரை அரசாங்கம் நியமிக்கிறது. அவர்கள் சுயமாக செயல்படுவதற்கு வழிவகைகளை என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று மத்திய அரசை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையம், என்னுடைய அருமை நண்பர் மணி சொன்னார் 3 தேர்தல்களை ஒத்திவைத்தார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழகத்தில் பேசப்படுகிறது திருமங்கலம் ஃபார்முலா. திருமங்கலத்தில் ஏன் தேர்தலை ஒத்திவைக்கவில்லை தேர்தல் ஆணையம்? ஆளுகிற ஆட்சி யாராக இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை.
ஆனால் தேவைப்படுகிற நேரத்தில் தேர்தல் ஆணையம் தவறாக செயல்படுகிறது என்பதுதான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் குற்றச்சாட்டாகவும் இருந்தது, இன்றைக்கு பல கட்சிகளின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. அதனால எங்க ப்ளேம் பண்ணுவீங்க? திருமங்கலம் தேர்தல் ஒத்திவைக்கப்படாததற்கு காங்கிரசும் இங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதற்கு பாஜகவும் காரணம்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரீங்களா? இருக்கலாம் இப்போ இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் யார் பேச்சை கேட்டு செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அமித்ஷா மேல உத்தரப்பிரதேசல கேஸ் போடுங்க சார் திரு ராகவன். ஆனால் முக்கியமான இடத்தை திரு அருணன் அவர்கள் எனக்கு தெரியாது, எப்படி சார் சொல்ல முடியும்? ஒரு தம்பிதுரை அவர்களுக்கே ஒரு விதமான பதட்டத்தில் பேசுகிறார் நேற்றைய பீகார் நிலவரத்தை பார்த்துன்னு. இப்ப நீங்க அருணாச்சல பிரதேசத்தை எல்லாம் பார்க்கிற போது ஒரு விதமான அச்சம் இங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு வந்துருக்கு. பாருங்க, நீங்க அச்சம்னு திரு அருணன் பேசலாம், பதட்டம்னு திரு அருணன் பேசலாம். அதிமுக சொல்லிச்சா? நீங்க சொல்லுங்க, எந்த அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ் எதை நாங்க என்ன பண்ணோம் சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ வந்து அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற, எங்களுடைய ஆதரவை ஏற்றுக்கொள்ள நிதிஷ்குமார் தயாரா இருக்குன்னா எனக்கு என்ன சார் கஷ்டம்? அதுல எங்களுக்கு ஓகே தான், லல்லு பிரசாத் வரக்கூடாதான் சொன்னோம். நிதிஷ்குமார் he was our friend for 17 years. நடுவுல இந்த பிரச்சனை வந்திருக்கு, அவர் புரிந்து கொள்ளாம போயிருக்கலாம், இப்ப புரிந்து கொண்டு வந்திருக்காரு. அருணாச்சல பிரதேசம்ன்ற பகுதியை மட்டுமே வைக்கிற போது கட்சி தாவல்ன்ற ஒரு பெரிய அத்தியாயத்தை எல்லா மாநில கட்சிகளும் பாக்குது. எல்லாமே பதட்டத்துல இருக்கு. அருணாச்சல பிரதேசமா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி நாம் என்னோட அலைன்ஸ் போறோம், இல்லாட்டி இன்னொரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்றது அவங்களோட ப்ரெரோகேட்டிவ் ரைட் இருக்கு. அதுல இதெல்லாம் இவர்களோட பண்ணும்போது உத்தமர்கள், அதாவது பிரச்சனையே இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்தியாவில் என்ன தெரியுமா, அவர்களோடு யார் சேர்ந்தாலும் அவர்கள் மதசார்பற்றவாதிகள், உத்தமர்கள். பிஜேபியோட போன மதவாதிகள். இதுதான் பிரச்சனை. இவங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பல தடவை எல்லா இடத்துலயும் முரண்பாடு, எல்லா இடத்துலயும் சண்டை போடுறாங்க. ஆனா பிஜேபி வரும்போது மட்டும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. திரு ராகவன், ஒரு கட்சியில் இருந்து ஒட்டுமொத்தமாக கூண்டோடு எம்எல்ஏக்களை வந்து இன்னொரு கட்சிக்கு கொண்டு வருவது காங்கிரஸ் should think about it. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம, உணர்வுகளை புரிந்து கொள்ளாம ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எதிர்கட்சி. இது நாள் வரைக்கும் எதிர்கட்சி பிஜேபியை எதிர்த்து போரிட்டவர்கள்லாம், சண்டை போட்டவங்க, எதிர்த்து தேர்தலில் நின்னவங்க எல்லாம் பிஜேபியை பரவாயில்லன்னு வரான்னு சொன்னா கவலைப்பட வேண்டியது காங்கிரஸா பிஜேபியா சார்? இல்ல ஒண்ணு மட்டும் அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் கொள்கை இல்லைங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. நாங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், நிச்சயமாக காங்கிரஸையும் நாங்க எதிர்க்கிறோம். ஆனால் மதச்சார்பற்ற அரசியல் என வரும் பொழுது காங்கிரஸ் ஒரு மதச்சார்பற்ற கட்சி, ஆனால் பாஜக அப்படி அல்ல, அது வகுப்புவாத கட்சி என்பது நாங்கள் வெளிப்படையாக சொன்ன விஷயம். அதனால தான் கேரளாவில் காங்கிரஸை எதிர்க்கிறோம். ஆனால் கேரள எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆக இதுல கொள்கை முரண் கிடையாது, ஹிப்போக்ரசி இல்லைங்க, கொள்கை நிலைப்பாடு. உங்களுடைய வகுப்புவாதம், உங்களுடைய மதவெறி எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் எடுத்திருக்கிற சரியான நிலைப்பாடு. அடுத்து நான் வரேன். இவர் என்ன சொல்றாரு, எல்லா மாநிலங்களிலும் மத்திய அரசு பாஜக ரொம்ப நேர்மையாகத்தான் நடந்து கொள்கிறது, இவங்க மாறி வந்தா அதுக்கு நாங்க என்ன பண்றது, காங்கிரஸ் அவங்க எம்எல்ஏ காப்பாத்திக்கணும், நிதிஷ்குமார் மனம் மாறினா அதுக்கு நாங்க என்ன பொறுப்பு என்று போல சொல்றாரு. நிச்சயமாக அந்த அந்த அதுல ஒரு பகுதி உண்மை இருக்கு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்க போகாம இவங்கிட்ட ஆள் போய் சேர மாட்டாங்களா, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உங்கள் தரப்பில் அவர் அழகாக சொன்னது போல தார்மீக நெறியற்ற தன்மை இருக்கிறது என்பதற்கு பீகாரும் ஒரு உதாரணம். அவர் ஏதோ ஒரு இயல்பான ஒரு நடப்பு போல சொல்றாரு. எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமாங்க? ஒரு முதலமைச்சர் ராஜினாமா பண்றாரு, ராஜினாமாவை ஆளுநர் ஏற்கிறார். அப்ப இயல்பா என்ன செய்யணும், அந்த சட்டமன்றத்தில் அதற்கு அடுத்து யாருக்கு அதிக எம்எல்ஏக்கள் இருக்குன்னு சொல்லி அதனுடைய தலைவரை அழைச்சு வந்து அவருக்கு நேரம் கொடுத்து அவரால் ஆட்சி அமைக்க முடிகிறதா, பெரும்பான்மையை நிரூபிக்க முடிகிறதா என பார்த்துவிட்டு அதுவும் தோற்ற பிறகு லாலுவை தான் அழைச்சிருக்கணும். லாலுவோ அல்லது அந்த கட்சிக்காரங்க யாரை தேர்வு செய்யறாங்களோ அவங்கள அதை விட்டுவிட்டு எங்க ராஜினாமா செய்தவரே அடுத்த நாள் பழையபடி முதலமைச்சராக கொண்டு போய் பதவி பிரமாணம் செய்வாங்களாங்க? இது கேட்ட ஆளுநருக்கு அதிகாரம், ஆளுநருடைய அதிகாரம் அல்ல, டெல்லியினுடைய ஆணைப்படி செயல்படுகிறார் ஆளுநர். இந்த இடத்துல ஆளுநர் சட்டத்தை மீறினார்னு சொல்ல முடியுமா? இல்ல சட்டத்தை மீறினார்னு சொல்ல முடியுமா? ஆளுநர் சட்டத்தை மீறிட்டாருன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல நான் கவனமா சொல்ல, கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியுமா? இல்ல அது கோர்ட்லயும் சேலஞ்ச் பண்ண போறாரு, அது நடக்கட்டும்.
டெக்னிக்கலா நீங்க வேணா சொல்லலாம். அதுல சில வார்த்தைகள் அவர் சொன்னார், லாயருங்கிற முறையில் ஆளுநருக்கு உரிமை இருக்குது, இந்த சூழல்ல நான் யார் அழைக்கிறது நானா பார்த்தா முடிவு செய்வேன். கரெக்ட் தானே, இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு அவரு. இல்ல ஜெயிப்பான்னு தான் தெரியுமே. பட் ஆனால் ஒரு தார்மீக நெறின்னு ஒண்ணு நீங்க அந்த புள்ளின்ற ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கவர் என்னால முடியலைன்னு ராஜினாமா பண்ணா, நீங்க அடுத்த நாள் சாயங்காலமே கூப்பிட்டு அவருக்கு திரு அருணன் அவர்கள் என்ன அரசியல் நெறி? நீங்க அருணன் அவர்கள் கேட்ட கேள்வியை தான் நாம் மீண்டும் அடுத்த சுற்றுல கேட்க வேண்டி இருக்கிறது. ஆட்சியை பிடிப்பதற்கு அரசியல் அறம் மீறப்படுகிறதா? இது பிரதான கேள்வியாக இருக்கிறது. அதே தருணத்தில் சொந்த பலவீனங்களை மறைத்துக் கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் பாஜகவை குற்றம் சுமத்துகிறார்களா? இந்த இரண்டு கேள்விக்கும் விடை தேட வேண்டி இருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நிதிஷ்குமார், நாளை எடப்பாடியா என்கிற பொருளில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மணி அவர்களிடம், அருணாச்சல பிரதேசத்தையே உதாரணமாக காட்டினாலும் கூட அங்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இஷ்யூஸ் இருந்தது, அதனால தான் எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இதுல எதிர்க்கட்சிகளின் பலவீனம் தான் தெரியுது அப்படின்றது தான் திரு ராகவன் அவர்கள் வைக்கிற வாதம். அது இது எப்படின்னா, இந்த கோப்பையில் பாதி தண்ணி இருக்குன்னு சொல்றத ஆஃப் எம்டின்னு சொல்லலாம், ஆஃப் வித் வாட்டர்னு சொல்லலாம், பார்க்குறவங்க பார்வையை பொறுத்தது. பிஜேபி இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் காங்கிரஸ் 94 முன்னால் வரைக்கும், பொம்மை ஜட்ஜ்மெண்ட் முன்னால் வரைக்கும் செஞ்ச எல்லா தப்பையும் பிஜேபி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் கொடுமை என்னன்னா, 94 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு காங்கிரஸ் இல்லீகலாக போய் எந்த கவர்மெண்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணலை. த ப்ராப்ளம் இஸ், இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சியை கவுத்துட்டு பிஜேபி உட்காது, அதெல்லாம் நடக்காது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய பலமே அதுதான். அதாவது அவர்கள் எவரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் பாலிடிக்ஸ்னு பல முறை சொல்லி இருக்கிறார், பல விவாதங்கள்ல சொல்லி சொல்றேன். நான் இப்பயும் அதை தான் சொல்றேன், எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். ஆனால் நான் உங்ககிட்ட முன்வைக்கிற கருத்து, நேயர்களுக்கு முன்வைக்கிற கருத்து இப்படி இப்படி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்ற பெரிய விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா இப்ப இன்னைக்கு பீகார்ல நடந்த உதாரணம் காமிச்சா, ராகவனால பஜன்லால் உதாரணத்தை காமிக்க இல்ல. எனக்கு பழைய வரலாறுகள் வேண்டாம், நம்ம பீகாருக்குள்ளேயே நிற்போம். நிதிஷ்குமார் சொல்கிறார் ஊழலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கு கூட அவர் சொல்லி இருப்பது, ஊழலுக்கு எதிரான என் நிலைப்பாட்டில் நீங்க சிறுபான்மை அரசியல் இதெல்லாம் கொண்டு வராதீங்கன்னு சொல்றாரு. இல்ல, அது அப்பட்டமான ஒரு பச்சுவந்தித்தனம். நம்முடைய லாலுவோடு அவர் கூட்டணி வைக்கும் பொழுது அப்பொழுதும் லாலு மீது குற்றச்சாட்டுகள் இருந்தன. இப்ப சமீபத்துல லாலு மேல சிபிஐ டைரக்ஷன்ல ஒரு கேஸ் ஃபாடர் ஸ்கேம் கேஸ் ரீஓபன் பண்ணும்போது அப்ப இந்த ராஜினாமாவை நிதிஷ் செய்யல. லாலுவோட மகன் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இன்னைக்கு நேற்று வந்ததில்ல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்தே பஞ்சாப்ல அகாலி தளத்துல அவங்க பிரகாஷ் சிங் பாதலும் அவரோட பையனும் ஆஃப் ஆஃப் பஞ்சாபை வலிச்சு போட்டிருக்காங்க. அங்க பிஜேபிக்கு அவங்களோட பிரச்சனை கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், பாஜக எங்கு வந்தது திருமணி? நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வராவிட்டால் அந்த கட்சியே உடைந்து சிலர் பாஜகவுக்கே போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் பத்திரிகைகள்ல கூட எழுதினாங்க. தன் கட்சியை கூட காப்பாற்றுவதற்கு அவர் பாஜகவோடு கரம் சேர்க்கிறார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள நிதிஷ்குமார் மோடியுடன் சேர்ந்திருக்கிறார் என்கிறார்கள் டெல்லி பத்திரிகையாளர்கள். நீரஜா சௌத்ரி என்று ஒரு பெரிய பத்திரிகையாளர், பிரதமர் வாஜ்பாயில நிதிஷ்குமார் மேலே அவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸாக்ட்லி நிதிஷ்குமாரோட இந்த நடவடிக்கை ஒரு அவர் மீது இருக்கக்கூடிய சில கோப்புகள் அவர் பார்வைக்கு வைக்கப்பட்டு மற்ற மாநிலங்களில் முதல்வர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள். வீர்பத்ர சிங் என்ற ஒரு முதலமைச்சர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அவருடைய மகளின் திருமணத்திற்கு முதல் நாள் அங்க ரைடு நடக்குது. ஸோ மோடி பொலிட்டிக்கலி 2019ஆம் ஆண்டு மக்களை சந்திக்கும் பொழுது செல்வாக்கு மிக்க தலைவர்கள் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது என்று மோடி விரும்புகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்கள் நடக்கின்றன. அந்த காரியங்களை நாம் நேரடியாக எதிர்த்து பேச முடியாது. தப்பு பண்ணா தண்ணி குடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் மிகப்பெரிய தவறை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிராந்திய கட்சியும் அவர்கள் உடைக்கிற அளவுக்கு இவர்களும் தவறுகளை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பாயிண்ட், சொந்த பலவீனத்தை மறைக்க பாஜகவை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அது ஓரளவு உண்மை. நீ உன்னை காப்பாத்திக்க முடியல, வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்ற வார்த்தைகள்ல அவங்க பேசுறாங்க. மறந்துடாதீங்க, ஜனநாயகம் ஒண்ணு இருக்கு. மோடி சாஸ்வதம் கிடையாது இந்த தேசத்துல. இந்த வாழ்க்கையில யாருமே சாஸ்வதம். இந்திரா காந்தி பண்ணா என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை இன்று மோடி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆளுமையை டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இந்திரா காந்தியின் ஆளுமையுடன் ஒப்பிட்டு பலர் பேசினார்கள். எனக்கு என்னமோ அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. திரு ராகவன் அவர்களிடம், இந்த அரசியல் அறம் என்பதை ரொம்ப ஹை மாரல் கிரவுண்ட்ல எல்லாம் நான் கொண்டு போக விரும்பல. ஒரு மக்கள் மேண்டேட் கொடுக்காத அந்த மாநிலத்தில் கூட நீங்க ஆட்சிக்கு வந்துடுறீங்க. அந்த இடம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அந்த பதட்டம் இருக்கிறது. உங்களுக்கு மக்கள் மேண்டேட் தரல, நீங்க வேண்டான்னு சொல்ற இடத்துக்கும் நீங்க தான் அதிகாரத்துக்கு வரீங்க. சார் மீண்டும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க,
ஜனநாயகத்தில் நீங்கள் வந்து ஸ்பிளிட் வர்டிக்ட் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க மணிப்பூர்லேயும் அதுலேயும் கோவாலையும் ஸ்பிளிட் வர்டிக்ட் இருந்தது. யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. இப்போ நீங்கள் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை, மேனேஜ் பண்ணிட்டாங்க நீங்கள் எங்களை சொல்கிறீங்க. சரி, குற்றச்சாட்டாக இருக்கட்டும். காங்கிரஸ்க்கு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்களா என்ன? இல்லையே. அப்போ நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்தால் அது வந்து ஜனநாயகம் வென்றது. பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் வாங்க நம்மலாம் சேர்ந்து செய்யலாம் நிற்கலான்னு சொல்லி மெஜாரிட்டியை நாங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும்னா அது ஜனநாயகம் தோற்றுதா? இப்போ காங்கிரஸோ மணிப்பூரில் பீகாரில் கோவாவில் காங்கிரஸ் வந்து எப்படி வந்திருக்க முடியும் ஆட்சிக்கு? அவங்களும் மேனேஜ் பண்ணிருக்கணும், அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அப்ப நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அது ஜனநாயகம் இல்ல இல்ல இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படல பாஜகவின் மீது. ஆனால் திரு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற போது மாநில கட்சிகளை உடைப்பது, மக்கள் வாய்ப்பு தராத மாநிலங்களில் கூட அதிகாரத்துக்கு வருவதுன்றதுதான் சார்ஜே பாஜக மேல. சார், பாஜக மேல சார்ஜ எப்படியோ ஏதோ ஒரு ரூபத்துல வச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட், காங்கிரஸ். இல்ல வாஜ்பாய்க்கு வைக்கல. வாஜ்பாய்க்கு வேற ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க. வாஜ்பாய் ஆதரிச்சிட்டாங்களா? அதனால இல்லையா? அப்பவும் தானே நீங்க மதவாதம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆனால் அரசியல் அறம் மீறப்படுதுன்னு சொல்லல. திரு விஜயன் இங்க பாருங்க, முதல்ல இதெல்லாம் சொல்லுவதற்கு லோக்கல் ஸ்டாண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, நாம் எதை செய்தாலுமே குற்றம் சாட்டுவதற்கு இவர்கள் தயாரா இருக்கிறாங்க. இந்த இடத்துல அரசியல் அறம் மீறப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது நாங்க போய் இழுத்து நீங்க வாங்கன்னு ஜேடியு உடைச்சோம், இல்லாட்டி லல்லு பிரசாத்தை உடைச்சு ஒரு 10 எம்எல்ஏ இந்த பக்கம் சேர்ந்து நாங்க ஆட்சி ஆரம்பிச்சோம் சொன்னா அரசியல் அறம் மீறப்பட்டிருக்குது. ஆட்சியை பிடிப்பதற்காக எல்லா எம்எல்ஏ உடைச்சு கொண்டு வந்தோம். நாங்க எந்த கட்சியும் உடைக்கல சார். அவங்க 2 பேர் வேண்டான்னு சொல்லிட்டு கட்சியை உடைக்கல, கூட்டணி உடைஞ்சிருக்கு. கூட்டணி உடைஞ்சிருக்கு. இது நியாயமா? கூட்டணியாகத்தான் மக்களை சந்திச்சாங்க. நீங்க நியாயமா? திரு ராகுல் காந்தி சொல்றார் 3 மாதத்திற்கு முன்பே இந்த திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. திரு விஜயன் புரிந்து கொள்ளுங்க, எங்களால மேனேஜ் பண்ணிருக்க முடியும் சொன்னா ஜேடியு எங்களோட 17 வருஷம் இருந்தாங்க சார். ஏன் வெளில போனாங்க? அப்ப எங்களோட 17 வருஷம் எங்களோட கூட இருந்தவங்க தக்க வச்சுக்க முடியலங்கிறதுனால அவங்க போய் அவங்களோட போய் சேர்ந்து வச்சாங்க. அப்ப அது பண்ண முடியும், இது முடியும்னா என்னால அதை பண்ணிருக்க முடியாது. அதனாலதான் திரு மணி அவர்கள் சொல்றார் மிரட்டப்படுகிறார். இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இங்க பாருங்க, மிரட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் எங்களோட 17 வருஷம் செயல் பண்ணாரு. ஒன்னா கூட சேர்க்கிறதுக்கு என்ன? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல. திரு ராகுல் கம்பேட்டபிலிட்டி, அந்த இன்விசிபிள் ஹேண்டை நான் கொஞ்சம் உடைச்சே பார்க்க விரும்புகிறேன். எல்லா கூட்டணிக்குள்ளும் ஒரு கட்சிக்குள்ளும் ஒரு வழக்குன்னு ஒன்று வருது, வருமான வரித்துறை வருகிறது, சிபிஐ வருகிறது, அதற்கு பிறகுதான் அங்க அதிர்வு ஏற்படுகிறது. அந்த இன்விசிபிள் ஹேண்ட் எப்படி வருது? ஐ டிஸ்அக்ரி வித் யூ, ஓன்லி டிஸ்அக்ரி வித் யூ. நீங்க வந்து வருமான வரின்னு சொல்லும்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே நத்தம் விஸ்வநாதன் மேல ரெய்டு வந்தது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க வந்து நான் இன்னொன்னு கேட்கறேன். நான் பாலிடிக்ஸ்ல நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, நான் மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க. ஷீ இஸ் ஃபைட்டிங் வித் சென்டர். அவங்க எதிர்கட்சி தானே, அவங்க ஃபைட் பண்ணல. நீங்க எதிர்கட்சி சொன்னா ஃபைட் பண்ணுங்க, யார் கேக்குறாங்க? ஆளுநரால் நான் மிரட்டப்பட்டேன்றார் சார். இங்க இத பாருங்க, மிக கடுமையாக தமிழ்நாட்டுல தான் செல்வி ஜெயலலிதா சொன்னது. நீ அப்ப நீங்க ஜெயலலிதா சொன்னதை ஒத்துக்கோங்க. சென்னாரெட்டி என்ன கைப்பிடிச்சி என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு சொன்னார். ஒத்துமா? நம்ம ஒத்துக்கிட்டுமா? சில அரசியலா பேசுற விஷயத்துக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம என்ன செல்வி ஜெயலலிதாக்காக பொங்கினமா இங்க எல்லாரும்? அந்த வார்த்தையை பயன்படுத்தல திரு ராகவன். அப்படி பயன்படுத்த சரி, நான் சரியா நான் அப்படி தவறான வார்த்தையா தான் நான் திரும்ப பெற்றுக்கிறேன். சாரி, பட் இந்த வார்த்தை கையை பிடித்தல் ஒரு நிமிஷம் தவறாக நடந்து கொள்ள அசெம்பிளியை கவர் பண்ணுவேன். அந்த தேதி எனக்கு தெரியும், ஏப்ரல் 26, 1995. தவறாக நடந்து கொள்ள. அடுத்த நாள் டாக்டர் சுப்பிரமணிய சாமி போட்ட பெட்டிஷன்ல இந்த அம்மா மேல வழக்கு தொடர ஆளுநர் கொடுத்த அனுமதியை எதிர்த்து ஜெயலலிதா போட்ட கேஸ்ல தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த அம்மா பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆக போகுது என்பதை ஜெயலலிதா அவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு அசெம்பிளியில ஏப்ரல் 26, 1995 அந்த அம்மாவே ஒரு விவாதத்தை கிளப்பி அவங்க சொன்னாங்க, நான் ஏன் போய் ஆளுநரை சந்திக்கவில்லை என்று பலரும் என்னை விமர்சிக்கிறார்கள். மே 31ஆம் தேதி 95 பதவியேற்ற பிறகு முதலில் 2 முறை நான் போனேன், அவர் ஒழுங்காக நடந்து கொண்டார். கடைசியாக நான் போகும்பொழுது அவர் என்னிடம் அதே வார்த்தையில சொல்றாங்க, கடைசியாக நான் அவரை பார்க்க போன போது அவர் என்னிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள அதனால்தான் நான் போகவில்லை. நாங்க அது ஹவுஸ் ரெக்கார்ட். நான் இப்படி சொன்ன மாத்திக்கிறேன், நான் தவற நான் சாரி சொல்லிக்கிறேன். இவர் சொன்னது மாதிரி சொன்னாங்களா? ஹவுஸ் ரெக்கார்ட்ல இருக்குதா? சரி, இந்த மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு வந்து எல்லாரும் இப்ப என்ன சொன்னோம், இது அரசியல் பேசுறாங்கன்னு சில பேர் சொல்லதான் சொன்னாங்க. நீ பாலிடிக்ஸ் பேசுவோம். இந்த அம்மா சொன்னதோ இல்லாட்டி மம்தா பானர்ஜி சொல்றதோ அது ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தான் சொல்றோம். நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸை வச்சு மையமா வச்சு இந்த விவாதம் நடக்கிறது, அதிமுக மையமா வச்சு, டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதை மையமா வச்சு, திவாகரன் சொன்னதை வச்சு மையமா வச்சு இந்த விவாதம் நடக்கிறது என்று சொன்னால் என்னுடைய கேள்வி, அதிமுக
அதிமுக உடைப்பதற்காக பாஜக வியூகம் வகுக்கிறதுன்னு அந்த 3 அணியில யாராவது சொன்னாங்களா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் சக்கர வியூகத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற தினகரனோ எதற்காக பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களித்தாங்க? அந்த எம்எல்ஏக்கள் வாக்களிக்க சொன்னாங்க. நமது எம்ஜிஆர்ல வர விமர்சனங்களை எப்படி பார்க்கறீங்க? காவி கட்சி அதிமுகவை கவ்வா பார்க்குது. ஒண்ணு தெரியுது, நமது எம்ஜிஆர் நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னு தெரியுது. அவ்வளவு இல்ல, பத்திரிகையாளர் படிக்கிறார், எல்லாரும் படிக்கணும். நாங்க வந்து அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தையும் திரு ஓ பன்னீர்செல்வத்துடைய வார்த்தையும் முக்கியம் நாம் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க அவங்க பதில் சொல்லட்டும். ஒரே ஒரு பாயிண்ட் தான். நண்பர் ராகவனுடன் இதுல நான் உடன்படுறேன். அவர் கேட்ட கேள்வி மிக நியாயமான கேள்வி, அவங்க பதில் சொல்லணும். நீங்க இந்த அளவுக்கு சக்கர வியூகம்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு 3 அணியினரும் 2 அணி விட்டுருங்க, அந்த அணியை பத்தி கேக்குறேன். சரி, 2 அணினா இப்படி இருக்கட்டும். நான் ஏன் சொல்றேன், இப்ப நீங்க பேசின அணி அதனால தான் 3 அணிக்கிறேன். 2 அணின்னு கூட வச்சுக்கோ. அவ்வளவு அணிகளும் ஏன் ஓட்டு போடுது? துணை ஜனாதிபதி வேட்பாளருக்கு டெல்லியில வேட்பாளரே போய் சந்திச்சு உரிமைகளை எல்லாம் அந்த மாதிரி சக்கர வியூகம் இருக்கிறது என்றது உண்மையா இருந்தா இவங்க எப்படிங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க? அதனால அது இல்ல. ஒரே விஷயத்துக்கு அண்ணனுக்கு பதில் சொல்லணும். நாங்க போய் காங்கிரஸ் திமுக கேண்டிடேட் நாங்க ஓட்டு போட முடியுமா? சொல்லுங்க. அண்ணா திமுக எதிரியே திமுக தான். அண்ணா திமுக ஆரம்பித்தது அது ஏங்க எங்க ஓட்ட ஒரு திமுக ஆதரிக்கிறதுனால உங்களால ஆதரிக்க முடியாது. அண்ணா திமுகவுடைய பிரதான அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ் நாட் a politician at all. அவரோட விஞ்ஞானியாக இருந்து அவர் மக்கள்கிட்ட பெற்ற மதிப்பு யாருமே எதிர்க்க முடியாது. யாருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒருவேளை உங்களால் ஆதரிக்க முடியவில்லை என்றால் புறக்கணித்திருக்கலாம் இல்லையா? ஒரு நாட்டின் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஏன் புறக்கணிக்கணும்? அப்ப இதுக்கு வந்துருங்க. அப்ப யாரிடம் இருந்து நீங்க அதிமுக மீட்டெடுக்க போறீங்க? என்ன சக்கர வியூகம்? இத சொல்லிடுங்க. முதல்ல சொன்னதான் மிஸ்டர் விஜயன், இன்னைக்கு அதிமுகவோட பிளவு தான் இத்தனை குழப்பத்திற்கு காரணம். யார் காரணம்? பிளவு தான் காரணம். யார் சக்கர வியூகம்? இல்ல இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஓபிஎஸ் அவர்களை நீங்க என்ன கடுமையா விமர்சிக்காமையா இருக்கிறீங்க? அவங்களை விமர்சிக்கிறது உங்களுக்கு தயக்கமா இருக்கு? அதெல்லாம் சர்வசாதாரணமா விமர்சிக்கிறீங்க. நீங்கள் விமர்சிக்க முடியாத இடத்தில் இருப்பது யார்? அதான் என் கேள்வி. விமர்சிக்க முடியாத இடத்துல எல்லாம் இல்ல, விமர்சிக்க வேண்டிய நேரம் இன்னும் வரல. நேரம் வரும்போது கண்டிப்பாக விமர்சனத்துக்குரிய பதில நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு நாங்கள் காத்திருப்பது அணிகள் முதலில் இணையட்டும், அதன் பிறகு எல்லா கேள்விகளுக்கான விடை நாங்களே வந்து உங்ககிட்ட சொல்லுவோம். பிஜேபி இல்ல நேரத்திற்காக காத்திருக்கீங்க. ஞானதேசிகன் அவர்களிடம் நீங்க பத்திரிகையாளருக்கு ஒரு பார்வை இருக்கிறது, அருணன் அவர்கள் தனது பார்வையை வெளிப்படுத்துகிறார். யாரிடமிருந்து மீட்க வேண்டிய நிலையில் அதிமுக இருக்கிறது? அந்த இடத்துல தான் எல்லோரும் பாஜகவை குற்றம் சுமத்துகிறார்கள். இல்ல மத பத்திரிகையாளர்கள் 2 பேருமே பாஜக அது சொல்லல. அவங்க நேரம் வரட்டும்ன்றாங்க. நேரம் வரட்டும் அது பிஜேபி நடத்துமா? இல்ல அவங்க நேரத்துக்காக காத்திருக்காங்க. மறுக்கவும் இல்ல, பாஜக இல்லன்னு மறுக்கவும் இல்ல, பிஜேபின்னு சொல்லவும் இல்ல, ஆம்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, மௌனத்தை மட்டும் தான் தராங்க. யாரிடம் இருந்து மீட்க போகிறார்கள் அதிமுகவை? திரு ஞானதேசி சசிகலா விஜயன் சொல்லுங்க. அதாவது மரத்திலிருந்து விழுகிற ஆப்பிள் வந்து மரத்திலிருந்து விழுகிற ஆப்பிள் இருக்குல்ல, அது வந்து புவி இருப்பு தானமாக அந்த விஞ்ஞானிக்கு தெரிஞ்சுது. ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் அது ஏதோ மரத்திலிருந்து அது கீழே விழுந்த ஆப்பிளாக தான் நமக்கு தெரியுது. பார்க்குற பார்வையை பொறுத்து தான் எல்லாம் வரும். அதனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுகவை மீட்பது என்பது ஒன்று எல்லோரும் பேசுகிற மாதிரி மத்திய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒன்று, 2 இவர்களாகவே போடுகிற சண்டைகளை நிறுத்திவிட்டு அவர்களாகவே ஒருவரை ஒருவர் மீட்க வேண்டிய நிலையில் அதிமுக இருக்கிறது என்பது 2வது பார்வை. அவர்களுக்குள் அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும்ன்றதுதான் உங்களுடைய பார்வையா இருக்கு. அப்ப சக்கர வியூகம் இதற்கெல்லாம் எந்த பொருளுமே கிடையாது. ஒருவேளை அவர்களாகவே பேசி அவர்களாகவே தீர்க்க வேண்டும். அப்படி என்றால் ஒருவேளை சக்கர வியூகத்திற்குள் மாட்டிக்கொண்டிருப்பது திருமதி சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள், திவாகரன் அவர்கள் மட்டும்தான். அதிமுக கட்சி இல்லைன்ற பொருள் ஆயிடும்.
அவங்க மட்டும்தான் மாட்டிட்டு இருக்காங்கன்ற பொருள் வந்துடும். அதாவது திவாகரன், அதாவது நவீன அபிமன்யுக்கு உள்ளே போகவும் தெரியும் வெளியே வரவும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ராமாயணத்து அபிமன்யு பாரதத்து அபிமன்யுக்கு தெரியவில்லை, பாரதத்தில் அபிமன்யுக்கு தெரியவில்லை வியூகத்தை உடைத்து வெளியே வர. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உள்ளே போகவும் இந்த அபிமன்யுகளுக்கு தெரியும் வெளியே வரவும் தெரியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகளின் பார்வையில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் அது சரியா தவறா என்பதல்ல, அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக வர துடிக்கிறது, அதிகாரத்திற்கு வர துடிக்கிறது. அதற்கு தான் அவங்க பீகார் எல்லாம் வந்து உதாரணம் காட்டுறாங்க. அந்த அரசியல் யுக்தி இங்கு பலனளிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக என்கிற பெருங்கட்சி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கு, அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இங்க அதிகாரத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? திரு ஞான தேசிகன் என்ன கேட்குறீங்களா? ஆமா, திரு ஞான தேசிகன் உங்களை தான் கேட்குறேன். அதாவது எல்லா மாநிலத்திலையும் இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வலிமை மிக்க ஒரு பிரதமர் இன்றைக்கு உண்மையிலே இருக்கிறார். வலிமை மிக்க பிரதமர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆளுமை மிக்க பிரதமர் இன்றைக்கு இருக்கிறார். அதே போல் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மையை அவர் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் மதம் ஜாதி மொழி எல்லாத்தையும் கடந்து அவர்கள் பெரும் வெற்றி பெற்றார்கள். இவையெல்லாம் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிற மோடி அரசுக்கு ஒரு வலிமையை தந்திருக்கிறது. அதன் மூலம் மாநிலங்களிலே எல்லாவற்றிலும் தாங்கள் வர வேண்டும். காங்கிரஸ் கட்சியை சிதைத்துவிட்டு எதிர்க்கட்சிகளே இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ, டிமானிட்டேஷன் என்றால் அது ஒரு ஆண்டு ஆகிவிட்டது சீரடைய. இன்றைக்கு ஜிஎஸ்டி என்றால் குருமூர்த்தி சொல்லுகிறார் இன்னும் 2 ஆண்டுகளாகும் சரி செய்ய என்று மோடிக்கு வேண்டிய குருமூர்த்தியை சொல்லுகிறார். ஆகவே எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்காமல் ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு ஒரு ஆட்சி அந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. சரி, திரு மணி அவர்களிடம் அதிமுகவை வளைக்க பார்க்கிறது, எல்லாவற்றிற்கும் அதிமுகவிற்குள் நடக்கக்கூடிய சிறு சலசலப்புக்கும் பாஜக தான் காரணம்னு பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறீர்கள். என்ன அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியும்? எல்லோருமே பாஜகவை தான் ஆதரிக்கிறாங்க, எந்த திட்டமா இருந்தாலும் சுமூகமான உறவு இருக்குன்றப்ப மீண்டும் மீண்டும் நீங்க ஏன் பாஜகவையே கார்னர் பண்ணி இவர்கள் தான் காரணம்னு சொல்றீங்க? இல்லை, இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்ல அவங்க தலையை மூக்க விட்டு நோண்டுறாங்க அப்படி நம்ம சொல்ல வரல. முக்கியமான இஷ்யூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி சர்க்காரோட பிஹேவியர் ஆச்சரியமாக இருக்குது. பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக அவங்க பீகார் கவர்னரை அனௌன்ஸ் பண்ணப்போ பிரதமர் அவர்கள் முதல்ல அந்த தகவலை ஓபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். அதற்கு பிறகு தான் எடப்பாடி கிட்ட ஃபார்மலாக அவங்க போகிறாங்க. சரி, சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க தலையை விடுறதில்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் ஞானதேசிகன் சொன்ன ஒரு பாயிண்டோட நான் உடன்படுறேன். அது என்னென்னா இன்றைக்கு இந்திரா காந்திக்கு பிறகு 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனி மனித ஆளுமையுடன் மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பிரதமராக மோடி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். இதை யாருமே மறுக்க முடியாது. அவர் பிடிக்காதவர்கள் கூட மறுக்க முடியாது. பிகாஸ் அந்த மாதிரியான என்ன கேட்டிங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஆகிட்டார் இன்னைக்கு அவர். இந்த மாதிரியான ஒரு பிரதமர் இந்திரா காந்தி கிட்ட கூட என்னால் நம்ப கூட முடியல. டெல்லியிலேருந்து வரக்கூடிய பல தகவல்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். கட்சி அவர்களிடம் அவ்வளவு கண்ட்ரோலாக இருக்கிறது. நிதிஷ்குமார் அணி மாறியதற்கு காரணம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஒவ்வொருத்தரை பத்திரியும் டோசியர் இருக்குது, இவன் என்ன பண்ண போறான் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியும். டீனா ஃபேக்டர்னு வாங்க, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ்ன்றது தான் இந்திரா காந்தி காலம். ஆகவே மோடியை நாம் அதாவது திரு மணி எந்த அளவுக்கு திரு மணி அவர்கள் சொல்வது விசித்திரமா இருக்கிறது. அவர் நிதிஷ்குமார் வெளியில் வந்த போதே ஊழலுக்கு எதிரான அவர் நிலைப்பாட்டிற்கு திரு மோடி அவர்கள் பாராட்டுறார். இவரும் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு தான். அந்த இடத்துல நான் சிறுபான்மை அரசியெல்லாம் பேசாதீங்கன்ற ஒரு மேலேயே நீங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம வெளிப்படையா நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் ஒன்று, அண்டர்ஹேண்ட்ல என்ன நடக்கும்ன்றது ஒன்று. இந்த பீகார் எலெக்ஷன்ல நிதிஷ்குமாரோட பிரதான எதிரி மோடி. இல்ல திரு மணி அவர்களிடம் நான் நேரடியா கோவால மோடியை பிரதமர் இல்ல திரு மணி அவர்களிடம் நீங்க மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. திரு லாலு அவர்களே இந்த குற்றச்சாட்டை வைக்கல, ஆனா மணி அவர்கள் வைக்கிறார். அது புலனாய்வு இதழாளர்கள் சொல்வது மாதிரி இருக்கு. எனக்கு லாலு அவர்களே இதை சொல்லலையே. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசல. நிதிஷ்குமார் விவகாரத்துல பீகார் அரசியலை உன்னிப்பாக பார்த்து பேசி எழுதி வருபவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, there is more than what meets the eye.
வெறும் வந்து அவர் வந்து லாலு மகன் மீது வந்து துணை முதலமைச்சர் மீது வந்திருக்க குற்றச்சாட்டுகளுக்காக அவர் வந்து வெளியில் வரவில்லை. அதை தாண்டி அவருக்கு சில பிரச்சனைகள் வந்துடுது. அதனால அவர் வந்து வெளிப்படையாக சொல்றதுன்னா 2 முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கின்றன. அதெல்லாம் கோர்ட்ல நிரூபிக்க முடியுதோ இல்லையோ, உங்ககிட்ட இருக்க சென்ட்ரல் ஏஜென்சிஸை யூஸ் பண்ணி ஐயா அவர்கள் சொன்னது போல டிஆர்ஐ இருக்கு, சிபிஐ இருக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட், அதை வைத்து ஒரு ரெய்டு பண்ணா கூட போதும். எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த பயத்தை மோடி ஏற்படுத்தி விட்டார். திரு ராகவன், இங்கு கூட தமிழகத்தில் கூட அதிமுகவை 2 அணிகளையுமே வளைத்து கொண்டு அந்த அதிகாரத்தை நீங்க தான் கையில வச்சிருக்கிறீங்கன்றது தான் தொடர்ச்சியான குற்றச்சாட்டே இருக்கிறது. அதை நீங்க எப்படி மறுக்க முடியும்? இல்லைங்க, அதாவதுங்க பொதுவாக மத்திய அரசு எல்லா மாநில அரசுகளோடு நல்ல உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த அளவில் எல்லாருக்கிட்டையும் பேசணும். இது தவறுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து இல்லாத ஒன்று அதிகாரத்தை இருக்கிறது. நாங்கள் சென்ட்ரல்லே ஆட்சியில் இருக்கோம் சார். நான் ஆணவத்தில் சொல்லலை, அதிகாரம் தான் வேணும்னா அதுதான் மத்தியில் இருக்குமே. அதுதான் 16 ஸ்டேட் நேத்தோட சேர்ந்து எங்களுக்கு 17 ஸ்டேட் ஆட்சியில் இருக்கிறோம் சார். நீங்க ஸ்டேட் மாநிலத்திலும் நீங்க ஆட்சிக்கு வந்தாதான் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உங்களால உருவாக்க சார். இங்க காங்கிரஸே கிடையாது. அதனால நாங்க வந்து அதிமுக இல்லாத இந்தியான்னு சொல்லல, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னா இல்ல. ஒரு நிமிஷம். எஸ் நான் என்ன சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அதிகாரம் சொல்லும் பொழுது ஏற்கனவே மத்தியில ஆட்சியில் இருக்கிறோம், 16 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கிறோம், 1350 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 400 எம்பி இருக்கிறாங்க, எவ்வளோ நூற்றுக்கணக்கான மேயர்ஸ் இருக்கு. இன்னும் என்ன அதிகாரம்? இதுக்காக எங்க போய் நாங்க போய் வாங்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்கு. டிமானிட்டைசேஷன் வந்தா மக்கள்லாம் எதிர்ப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா எலெக்ஷன், குறிப்பா உத்தரப்பிரதேசத்தை அண்ணன் ஞானதேசிகன் சொல்ல மாதிரி யாருமே கற்பனையே பண்ண முடியாத ஒரு வெற்றி. அதற்கு பிறகு அது பிரச்சனை இல்ல. மக்கள் மேண்டேட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாநிலத்துல பிரச்சனை இல்ல. மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தராத மாநிலங்களில் நீங்கள் எடுக்கிற அரசியல் நடவடிக்கை தான் பிரச்சனை. இங்க பாருங்க திரு விஜயன், எல்லா கட்சியுமே ஒரு அந்த இடத்துல இப்ப நாங்க தமிழ்நாடுன்னு சொன்னா எஸ் நாங்கள் இங்கே ஆட்சிக்கு வர விரும்புகிறோம், இல்லைன்னு சொல்லலை. எல்லா கட்சியும் அப்படி தான் மனமாக நடத்துகிறோம். எல்லா ஆட்சிக்கு வரணும்னு தான் கட்சியை நடத்திட்டு இருக்கோம். தவறு ஒன்றும் கிடையாது. அதற்காக எங்களை பலப்படுத்துவதற்காக நாங்கள் சில திட்டங்களை செய்வது ஒரு தப்பும் கிடையாது. இங்கே அதனால இன்னும் ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நீங்க 1 கோடி உறுப்பினர்களை நாங்கள் சேர்ப்போன்றதை எந்த எதிர்கட்சியும் விமர்சிக்கல. அது உங்கள் தனிப்பட்ட ஒரு கட்சி பாஜக வளருதுன்றதை தான் பார்த்தாங்க. ஆனா இன்னொரு கட்சியை பயன்படுத்துவது, அந்த அணியை பயன்படுத்துவது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சி நம்ம அதிமுக ஆளுங்கட்சியை பயன்படுத்தி நாங்க பின்னில் இருந்து இயக்கணும் ஒரு சொல்லுங்க. இல்ல ஒண்ணு, நிதிஷ்குமார் எப்படி வளைக்கப்பட்டார் என்று மணி அவர்கள் சில விஷயங்களை சொன்னாங்க. ஒன்னும் சொல்லல, அவர் என்ன சொன்னாரு? இல்ல அவர் அவருக்கு தெரிஞ்ச சில ஆதாரங்கள் சொல்றாரு. அது ஆனா இன்னும் இவர சொன்னீங்க, ஆர்ஜேடி சொன்னீங்க. இல்ல நிதிஷ்குமார் சொன்னாரு. நிதிஷ்குமார் மீது 2 ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிய அதை வைத்து மிரட்டி தான் இந்த வேலை நடந்தது. ஆனா ஒரு நிமிஷம், ரொம்ப சுருக்கமா. அதாவது வந்து இது பல காய்களை மோடி இதில் அடிச்சிருக்காரு. எப்படின்னா 2019 அசம்பிளி எலெக்ஷனுக்கு போகும்பொழுது மாநிலங்கள் எந்த மாநிலத்திலுமே தனி செல்வாக்குள்ள தலைவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்பது அவருடைய எண்ணம். ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார். அந்த லேடியா மோடியான்லாம் கேட்டேன். மமதா பானர்ஜியால லாஸ்ட் எலெக்ஷன்ல பிஜேபியை சேலஞ்ச் பண்ண மாதிரி இப்போ பண்ண முடியாது. நிதிஷ்குமார் வாஸ் ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் தி அப்போசிஷன். அத வந்து நீங்க தகர்த்தாச்சு. இதுவும் ஒரு காரணம். லல்லு கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியேறி ஆதரவு கரம் நீட்டியது நிதிஷ்குமார் தான். ஆனா திரு மோடி அவர்கள் தான் விமர்சனத்திற்குள்ளாகிறது தான் ஆச்சரியமா இருக்கு. காரணம் வந்து என்னன்னா, அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். எனக்கு முத நாள் சாயங்காலம் ராஜினாமா பண்றாரு, அடுத்த நாள் சாயங்காலம் அவருக்கே போய் நடக்காத கூத்துங்க. இந்தியாவில் மட்டும் உலகத்திலே இப்படி கூத்து லீகலி நீங்க பேசுறது வேற. அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பேசலாம். இது பாருங்க, நான் கவனமா சொல்ல வரேன். இது மிகப்பெரிய வினோதம், தார்மீக அறநெறிக்கு சம்பந்தம் இல்லாது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. என்னுடைய கவலையும் பாயிண்ட் வந்து என்னன்னா, அங்க நிதிஷ்குமாரை எப்படி அநேகமாக அவர் சொன்னபடி மிரட்டி இந்த காரியத்தை செய்தார்களோ, அதே போல இங்கே ஓபிஎஸ்ஐயும் அப்படி பயன்படுத்துகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. உதாரணம், அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரே ஒரு புள்ளி, அந்த கட்சிக்கு அந்த அணிக்கு ஆதரவு தருகிற திரு ஞானதேசிகன் அவர்களே கேட்போம். அந்த இடம் தான். ஏன்னா தமாக ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திரு ஞானதேசிகன் 2-3 ஆதாரம் கொடுக்கிறேன். சரி வாங்க நான் அதற்கு பேரை கேட்கிறேன். சொல்லுங்க. ஓபிஎஸ்ஐ இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு நண்பர் ஒரு உதாரணம் சொன்னாரு. ஜனாதிபதி வேட்பாளர் அவருக்கு போன் பண்றாரு என்று. இப்ப நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் டெல்லியில போய் சந்திக்கிறாரு. சரி, ஓபிஎஸ் எங்க போய் சந்திக்கிறாரு? 4 நாள்
தப்பு கிடையாது. இல்ல தப்புன்னு யாரும் சொல்லல. தப்புன்னு சொல்லல. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான திரு ஞானதேசிகன் அரசியல் இல்லை ஒரு என்றால் பாரம்பரிய அது அப்பாவித்தனமா இல்ல இருந்துட்டு திரு போகும். ஞானதேசிகன் அவர்களிடம் ஒரு பாரம்பரிய காங்கிரஸ்காரர் என்ற பார்வையிலே சொல்லுங்க, ஓபிஎஸ்ஐ இயக்குவது பாஜக தான்றதுதான் திரு அருணனின் அவர்களோட வாதம். நீங்க எப்படி அவருக்கு ஆதரவு தரீங்க அந்த அணிக்கு? சொல்லுங்க திரு ஞானதேசிகன். இல்லை இல்லை இல்லை, அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுடைய சார்பிலே வந்து எங்களுடைய ஆதரவை ஆர்கே நகருக்கு கேட்டார்கள். ஆர்கே நகருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அவர்களுடைய வேட்பாளர் மதுசூதனனை நாங்கள் ஆதரித்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தமட்டில் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை. ஆகவே நாங்கள் யாரையும் ஆதரிப்பதில்லை அல்லது மரியாதைக்குரிய பன்னீர்செல்வத்தை இவர்களை ஆதரிக்காதே என்று சொல்லுகிற தார்மீக உரிமையும் எங்களுக்கு இல்லை. இல்ல திரு உள்ளாட்சி கண்டிப்பாக தொடரும். அதனால் என்ன தவறு? தமிழகத்தில் வந்து நாங்கள் பன்னீர்செல்வத்தோடு கூட்டணி தவறு தொடர் இல்ல திரு ஞானதேசிகன், தவறு என்ன இருக்கு? நீங்க விளக்குங்க. தவறு இல்லை. பிரதான கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு அருணன் அவர்கள் சொல்வது ஓபிஎஸ் அவர்களை இயக்குவது பாஜக தான் என்றால், பாஜகவின் ஒவ்வொரு கட்டளைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுகிறார்னு சொன்னா அவரோடு நீங்கள் எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? ஒன்று பிழையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அருணன் அவர்கள் சொல்வது பிழையாக இருக்கணும். இல்ல இல்ல, நான் மரியாதைக்குரிய அருணன் கருத்தை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அவர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுங்கட்சியாக இல்லை. அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆளுங்கட்சியிலிருந்து விலகி ஆளுங்கட்சியை எதிர்க்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார். ஆகவே அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பது வேறு. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி திரு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறதா ஆதரிக்கவில்லையா என்பதை மரியாதைக்குரிய அருணன் அவர்கள் சொல்வதை ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் திரு பன்னீர்செல்வத்துடைய ஆதரவு எங்களுடைய தமாக தொடர்கிறது. திரு அருண் அதில் மாற்று கருத்து இல்லை. அது வந்து அதுதான் ரொம்ப வருத்தத்தோடு நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்வேன். தயவு செய்து தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் எப்படி வெளியேறி வந்தார், நான் அதான் ஆதாரம் சொன்னேன். ஆர்எஸ்எஸ் அறிவிஜிவிஎஸ் குருமூர்த்தியுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் எப்படி இவரை மட்டும் மீண்டும் மீண்டும் பிரதமர் அவர்களே சந்திக்கிறார். இப்ப கடைசியா வந்த செய்தி உறுதிப்படுத்தப்படாத செய்தி, ஆனால் பரவலாக பல ஊடகங்கள் வந்த செய்தி, நீங்க வந்து அதிமுகவில் மீண்டும் இணைக்கிறீர்களா இல்லையா என்றல்லவா பேச்சு வந்துச்சு. ஓபிஎஸ் இணைகிறாரான். இப்ப கடைசியா வந்த செய்தி என்னவென்றால், ஓபிஎஸ் அணி அப்படியே பாஜகவுக்கு வந்துவிட வேண்டும் என்கிற அழுத்தமும் ஓபிஎஸ் மீது வந்ததாகவும், அது பற்றி அவர் தனது அணியினருடன் கலந்து பேசினார் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வரவே இல்லை, மிச்ச பத்திரிகையில பூரா வந்திருக்கு. நான் கவனமா சொல்றேன். ஏன்னா இத்தகைய கேசியங்கள் வருகிற நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இத்தகைய கேசியங்கள் வருகிற அளவுக்குத்தான் ஓபிஎஸ் உடைய நடவடிக்கை இருக்கிறது. சுருக்கமாக இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். பல கேள்விகளை நேரம் வருகிற போது சொல்கிறோம், அதுவரை மௌனமா இருக்கிறோம்னு சொல்றீங்க. அதிமுகவை வளைத்து ஆட்சியை கைப்பற்ற ஆயத்தமாகிவிட்டது பாஜக. அத பல எதிர்கட்சிகள் குற்றம் சும, அது உண்மையா இல்லையா? ராகவன் சார் சொல்லிட்டாரு, அவங்களுக்கு இங்க எம்எல்ஏயே இல்லை, அப்புறம் எங்களை வளைச்சு அவங்க எங்க இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியும்? நாங்க மெஜாரிட்டியில இருக்கோம், மைனாரிட்டி கூட கிடையாது. ஒருவேளை மைனாரிட்டியா இருந்து பாரதிய ஜனதால எம்எல்ஏக்கள் இருந்து அவங்க சப்போர்ட்ல நாங்க ஆட்சி நடத்தினால் நீங்க கேட்கிற கேள்வி இப்போது செயல்படுகிற அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய கட்சி. சரி, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு சுயாதீனமாக தன்னிச்சையாக செயல்படுவதாக நீங்க நம்புகிறீர்கள்? கண்டிப்பா. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு எந்த அம்மாவுடைய வழியில் ஆட்சி நடக்கிறது. சரி, கேட்க வேண்டியது எது தமிழ்நாடு கேட்கணுமோ அதை பிஜேபி கிட்ட கேட்டு வாங்குறாங்க. எது இப்ப நீட் தேவையில்லை மத்திய அரசை நீட் வேணாங்கிறதுல இன்னைய வரைக்கும் மத்திய அரசோட எங்கள் அரசு போராடிட்டு தான் இருக்கு. சமூக வலைதளத்தில் நம்ம முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வி என்பது, இன்று நிதிஷ்குமார் நாளை எடப்பாடி என்பது, அந்த கேள்வியை நம்ம முன்வைத்தோம். வாசகர்கள் நேயர்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் பார்க்கலாம். இன்று நிதிஷ்குமார் நாளை எடப்பாடி என்பது வீண் கற்பனை என்று 16 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்து அதுதான் என்று 43 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். எதுவும் நடக்கலாம் என்று 41 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். இன்று நிதிஷ்குமார் நாளை எடப்பாடி என்பது
வீண் கற்பனை 16 விழுக்காட்டினர், அடுத்து அதுதான் என்று 43 விழுக்காட்டினர், எதுவும் நடக்கலாம் என்று 41 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். திரு ராகவன், அடுத்து அதை நோக்கி தான் நகருன்றது தான் வாக்களித்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம் இல்லாம ஒரு இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், அடுத்த சட்டமன்றத்திலேயே ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆசையோடு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்களாக சட்டமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக மக்களை சந்தித்து அதை நிறைவேற்றணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அது அடுத்துன்னா அடுத்து நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம். அதில் ஒன்று மக்களை சந்தித்துன்ற அந்த வார்த்தையை ஜனநாயக ரீதியாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தேர்தல் மூலமாக அடுத்ததே வரணும்னு ஆசைப்படுறோம். திரு மணி அவர்களிடம் இந்த ரெண்டு வாக்களிப்பிலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து அதுதான் 43 விழுக்காட்டினர், எதுவும் நடக்கலாம் அப்படி ஒரு சூழல் தான் தமிழகத்தில் இருப்பது போன்று 41 விழுக்காட்டினர். அந்த 41 பேரோட 41% ஆர் சம்திங் லைக் தட், அதுல வந்து எனக்கு உடன்பாடு இருக்கு. சி, ஒரு சர்டன் அன்சர்டனிட்டி வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்து தமிழக அரசியல்ல வந்துடுச்சு. இந்த ஆளும் கட்சியால் வந்து மோடி போன்ற ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு தலைவரின் பல விஷயங்களை, சில வார்த்தைகளை சொன்ன நண்பர் கோபித்துக் கொள்வார், சொல்ல விரும்பவில்லை. அவரை ஃபேஸ் பண்ண முடியாது இவங்களால. இவங்களும் அவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நன்றாக இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கொஞ்ச நாள்ல வெளில வரப்போகுது. 41% வந்து என்ன வேணா நடக்கலாம்னு சொல்றது தான் கரெக்ட். அதாவது டைரக்டா பிஜேபி வந்து ஆட்சியை உட்கார முடியாது, அது அவங்களுக்கே தெரியும். சரி, அதிமுகவிலிருந்து உடையக்கூடிய ஒரு பிரிவை கையில் வைத்துக்கொண்டு அவர்களால் ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். அதாவது வந்து நீங்க ஆட்சிக்கு வராமலேயே நீங்கள் நினைத்தது அத்தனையையும் உங்களால் சாதிக்க முடியும். சிஆர் சரஸ்வதி அவர்கள், இல்ல உண்மையில சொல்றேன், உங்களால் அதிமுகவால் பாஜகவை இனி தவிர்க்க முடியாதுன்ற பொருள் தான். ஒரு மத்தியில ஆளும் கட்சியே ஒரு மாநில அரசு எப்படிங்க தவிர்க்க? இல்லங்க, நான் அரச பத்தியே பேசல. இங்க நாங்க அரச பத்தியே பேசல. இருங்களேன், எப்படி தவிர்க்க? இல்ல மாநில அரசு மத்திய அரசு பேசுறதுனால மாநில அரசு தான் மம்தா பானர்ஜி. நம்ம மாநில அரசு மத்திய அரசை விட்டுருவோம். அதிமுக பாஜக கட்சிக்குள்ள வாங்க. கண்டிப்பாக. அதாவது உங்களால் பாஜகவை தவிர்க்க முடியாதுன்றதுதான் பொலிட்டிக்கலி அதிமுகவால பிஜேபியை எதிர்க்க முடியாது. தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மையோட உள்ள அதிக தொண்டர்கள் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நிச்சயமாக இதுவரைக்கும் எங்க அதிமுக தொண்டர்கள் ஒருத்தர் கூட, இத்தனை பிரச்சனை வந்து கூட ஒருத்தர் கூட கட்சி விட்டு வெளியில போல. அத்தனை ஒற்றுமை உள்ள இயக்கம் எங்களுடைய இயக்கம். எங்கள் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னதை போல எத்தனை பிரச்சனை வந்தாலும் இங்கு போராடி இங்கேயே இருந்து எங்கள் கட்சியை காப்பாற்றுவோமே தவிர நிச்சயமாக இந்த கட்சியை அழிப்பதற்கு என்னைக்குமே. அருணன் அவர்களிடம் எதுவும் நடக்கலாம்ன்றது என்ன யூகம்? அது இல்ல, அதான் பாஜக பற்றிய மதிப்பீடு இல்ல மதிப்பீடு இல்ல. நான் கேட்பது, திரு ராகவன் அவர்கள் மக்களை சந்தித்து தான் நாங்க ஆட்சிக்கு வருவோம்ன்ற ஒன்று, பெரும்பான்மை பெற்ற அரசு, அதை நாங்க எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம்ன்றதான் திரு வெங்கையா நாயுடுல இருந்து பலரும் சொல்லி இருக்கிறாங்க. அதான் இவங்களுடைய சொற்களை அப்படியே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவருடைய அர்த்தம். அவரு சொல்றாரு, நாங்க மக்களை சந்தித்து தான் வர விரும்புகிறோம் என்று. ஆனாலும் குறுக்கு வழியிலும் வர பார்ப்பார்கள் என்கிற அந்த இதர மாநிலங்களுடைய அனுபவம் அந்த வாக்காளர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தான் எதுவும் நடக்கலாம் என்கிறார்கள். நான் அதிமுக தலைமைக்கு நான் சொல்லிக்கொள்வேன், நீங்கள் தயவு செய்து மிகுந்த கற்பனையிலே இருக்காதீர்கள். நீங்கள் நினைப்பது போன்ற கட்சி அல்ல பாஜக, அதற்கும் மேலானது. உங்களால் உங்களுடைய ஆட்சி முடிக்கிறேன், உங்களோட கூட்டணிக்கு வர சொல்றீங்களா? இல்ல நான் அதுக்குள்ளேயே வரல. இது கூட்டணி அல்ல, உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ல வரேன். நீங்க உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்கள், இயல்பாக அந்த நினைப்பு வரலாம். ஆனால் அதற்கான ஒரே வழி மக்களின் நம்பிக்கையை பெறுவதுதான். ஆனால் கட்சி என்கிற முறையில் கூட உங்களால் பாஜக அரசினுடைய தவறுகளை எதிர்த்து பேச முடியவில்லை. உதாரணம், தமிழக விவசாயிகளையும் பாதிக்கிற அந்த மாடுகள் விற்பனை மீதான அந்த கடுமையான கட்டுப்பாட்டை எதிர்த்து ஆட்சி மட்டுமல்ல கட்சி கூட அதிகாரபூர்வமாக இன்னும் பேசவில்லை. இத்தகைய நிலைமையில் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஆகவேதான் சக்கரவியூகம் கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்டுட்டு தான் இருக்கோம். இல்லாட்டி ஒத்துக்க சொல்லுங்க. துணை பொதுச் செயலாளர் அல்லது பொதுச் செயலாளர் ஏன் அறிக்கை விடல? பேசுவோம் திரு அருணன், நேரமின்மை. திரு ஞானதேசிகன் அவர்களிடம் பாஜக பேசுவோம். பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள்ல பொருத்தி தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இன்று நிதிஷ்குமார், நாளை எடப்பாடி அப்படின்ற கேள்விக்கு நேர்கள் வாக்களித்த விதத்தில் எதுவும் நடக்கலாம் 41 விழுக்காட்டினர், அடுத்து அதுதான் என்று 43 விழுக்காட்டினர். இது ரொம்ப
வாக்காளர்களுக்கே ஒரு இல்ல. வீண் கற்பனை, மிகையான கற்பனைன்னு சொல்லலாமா? இல்ல, ஒரு நான் பதட்டம் இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை அந்த வாக்குப்பதிவை வந்து நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கேடி ராகவன் அவர்கள் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா குறுக்கு வழியிலே ஆட்சி அமைத்து திரு எடப்பாடி அவர்களை நீக்கிவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பில்லை. கண்டிப்பாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஏதாவது செய்து ஒரு 10 இடங்களை பெற முடியுமா என்பதுதான் அவர்கள் நோக்கமாக இருக்க முடியுமே தவிர, இந்த 2019க்குள் தமிழகத்திலே மரியாதைக்குரிய எடப்பாடியை நீக்கிவிட்டு தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பில்லை. அதில் ராகவன் சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நன்றி. அப்ப எதுவும் நடக்கலாம் என்கிற இடத்தில் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்க கருதுறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீங்க? அவர்களுடைய நோக்கம் 10 இடங்களை இங்கே பாராளுமன்றத்திற்கு 10 எம்பிகளை தமிழகத்திலிருந்து அனுப்ப வேண்டும். நன்றி நன்றி. நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஞானதேசிகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.